ஆச்சி ஆரியனை பார்த்து, உனக்கு தான் 1008 வேலை இருக்குமே ஆரியன், போ அத கவனி. மின்மினிய என்கிட்ட விட்டுரு, இனிமே நான் அவளை பாத்துக்கிறேன். எப்படியும் அவளுக்கு தேவைப்படுறப்ப நீ கூட இருக்க போறதில்ல, அப்புறம் எதுக்கு வெட்டியா இங்க உட்கார்ந்திருக்க? வெளியே போ, இனிமே நீ மின்மினிக்கு தேவையில்லை என்று கடுமையாக ஆச்சி பேச ஆரியன் அதிர்ச்சியாகி ஆச்சியை பார்த்தான். ஆரியன் ஆச்சியின் பேச்சை கேட்டு எழுந்து அவர் அருகில் வந்து, ஆச்சி, எதுக்கு இவ்ளோ ஹாஷா பேசுறீங்க என்றான். ஆச்சி இதை கேட்டதும், ஓ அப்படி ஆரியன், நான் உன்கிட்ட எப்படி பேசணும்னு நீயே சொல்லு, உன் சொல்படி நான் கேட்டு அதையே பண்றேன் என்று வெறுப்பை உமிழ்ந்த ஆச்சி, உனக்கும் மின்மினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு என்றார். அதை கேட்ட ஆரியன் தலை குனிந்தான். ஆச்சி, நான் என்ன பண்ண, எனக்கு இதுவுமே தெரியாது என்று நடந்ததை விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்க ஆரியன் குரலை கேட்டு ஆச்சி கோபமானார். அவன் பேசுவதை நிறுத்தும்படி கைகளால் சைகை செய்தார். தயவு செஞ்சு நீ எந்த நியாயமும் பேச வேணாம் ஆரியன், நீ பேசின வரைக்கும் போதும், நான் அதை கேட்ட வரைக்கும் போதும். நீ பண்ணின எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டே இருந்தேன், ஆனா இப்ப தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. இதுக்கும் மேல உன் கூட பேசுறதுல, உன்னோட தனிப்பட்ட நியாய தர்மங்களை கேட்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல என்று ஆச்சி ஆத்திரத்தின் உச்சியில் பேசிக் கொண்டிருந்தார். ஆரியன் எதுவும் பேசாமல் தலை குனிந்து அதனை உள்வாங்கிக் கொண்டிருந்தான். ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு அவளை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போன இல்ல ஆரியன்? அவ எவ்வளவு வாட்டி உனக்கு போன் பண்ணிருப்பா, நீ எடுத்து பேசினியா? நீ இன்னைக்கு வந்துருவ நாளைக்கு வந்துருவன்னு தினம் தினம் அவ எவ்வளவு ஏங்கி இருப்பான்னு தெரியுமா உனக்கு? நீ வருவன்னு பால்கனி வழியா வாசல பாத்துக்கிட்டே எவ்வளவு அழுதிருப்பான்னு உனக்கு தெரியாத ஆரியன்? ஆனா எனக்கு தெரியும், இன்னைக்கு மின்மினியோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம் ஆரியன். நீ மட்டும் அவ கூட இருந்திருந்தேனா இதெல்லாம் நடந்திருக்காது. ஒரு உசுறு அத மூச்செடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கலஞ்சு செதஞ்சு துண்டு துண்டா போயிருக்காது. பேசிக்கொண்டிருந்த ஆச்சியின் குரல் உடைந்தது. நான் தழுதழுக்க அழுகையை அடக்கிக் கொண்டே, அவ ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தா, அவளுக்குள்ள வளர்ற சின்ன உசுருக்கும் அந்த அழுத்தம் போய் சேர்ந்திருக்கும். ஆனா இந்த முட்டாள் பொண்ணு தான் கர்ப்பமா இருக்கிறோங்கிறதே தெரியாம ஆரியன் ஆரியன்னு உன்னை பத்தியே யோசிச்சு அவ குழந்தைய பாத்துக்காம விட்டுட்டா என்றவர் மீண்டும் கோபமான குரலில், முதல்ல இங்கிருந்து கிளம்ப ஆரியன், என் கண்ணு முன்னாடி நிக்காத, உன்னை பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது என்றார். இதுவரைக்கும் ஆச்சி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ஆரியன் மௌனம் கலைத்து, நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன் ஆச்சி, மின்மினி கூடயே இருக்க என்றான். ஆச்சி கோபமாக, மின்மினி பக்கத்துல நீ இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல ஆரியன், அந்த உரிமைய நீ எப்பவோ இழந்துட்ட, இங்கிருந்து கிளம்பு, மின்மினிக்கு பக்கத்துல நிக்கிற யோகியதை உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது என்றார். இதை கேட்ட ஆரியன் கொஞ்சம் கோபமானான். முடியாதாச்சி, நான் எங்கேயும் போறதில்ல, இங்கேயே மின்மினி கூடையே தான் இருக்க போற என்று பிடிவாதமான குரலில் சொன்னான். ஆரியனின் இந்த பதிலை கேட்ட ஆச்சி ஆரியன் அருகில் வந்து அவன் காலரை பிடித்து கன்னத்தில் ஒரு அறை விட்டார். மீனா! இருவரும் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டே கதவருகில் நின்றிருந்த ஆச்சி ஆரியனை அறைந்தவுடன் வேகமாக கத்தியபடி உள்ளே வந்தார். ஆரியன் ஐயாவை பார்த்தான். பின் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினான். ஐயா உள்ளே வந்து ஆச்சியிடம், என்ன மீனா இதெல்லாம்? தோளுக்கு மேல வளர்ந்த பையனை கை நீட்டி அடிக்கிற? சின்ன வயசுல இருந்து அவ மேல தூசி தும்பு படாம வளர்த்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா என்று கேட்க, அதை கேட்ட ஆச்சி, நான் என்ன பண்றேன்னு எனக்கு புரிஞ்சாலும் அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்ல. இந்த பையனுக்கு நம்ம மின்மினி மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல, மனைவின்ற மரியாதை இல்ல, அதான் அவங்கிட்ட நேரடியா பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கும் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்காங்க. உங்களுக்கு நாளைக்கு வர டைம் தரேன். காந்திமதி இங்க இருந்து போயாகணும். அவ போகலேனா நானும் மின்மினியும் இந்த வீட்டை விட்டு என் பிறந்த ஊருக்கு கிளம்புறோம் என்றார் ஆவேசம் குறையாமல். ஐயா அவள் சொல்வதை கேட்டு, மீனா கொஞ்சம் நிதானமா பேசு, இந்த அமளிதமளிக்கு நடுவுல காந்திமதி எங்க இருந்து வந்தா என்றார். ஆச்சிக்கு இனியும் ஐயாவிடம் விளக்கி சொல்ல பொறுமை இல்லாததால் நேராக மின்மினியிடம் சென்று அமர்ந்தாள்.
ஐயாவும் இந்த நேரத்தில் தான் அமைதியாக இருப்பது நல்லது என்று நினைத்தார். காரணம், ஆச்சியின் உடல்நிலை இப்போது நன்றாக இல்லை. ஆச்சியின் பிளட் பிரஷர் அதிகமாகி முகம் வீங்கி இருந்தது. எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினார். இங்கே ஆரியன் கோபத்தில் சிவந்து வீட்டை விட்டு வெளியே போய்க் கொண்டிருந்தான். வீட்டின் முகப்பில் எதிரே வந்து கொண்டிருந்த சித்தார்த் மற்றும் யசோதா இருவரும் அவனை அழைத்தும் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் அவன் வெளியே சென்றான். யசோதா உள்ளே போக சித்தார்த் கோபத்தோடு போய்க் கொண்டிருக்கும் ஆரியனை பின்தொடர்ந்தான். இரவு 8 மணி அளவில் ஆரியன் தனது ஹோட்டலின் பாரில் சித்தார்த்துடன் அமர்ந்திருந்தான். ஸ்காட்ச் கிளாஸை டேபிளில் வைத்துவிட்டு, என்னால முடியல சித். ஆச்சி என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் மின்மினி கூட தான் இருக்க போறேன். அவளை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். என் ஈகோனால நிறைய தப்பு பண்ணிட்டேன். அவளை இனி என்னால தனியா விட முடியாது என்று ஆரியன் புலம்ப, அவன் சொல்வதை கேட்ட சித்தார்த், ஆமா ஆரி, இப்ப நீ மின்மினி கூட தான் இருக்கணும். உன்னை யாரும் தடுக்க போறதில்ல. நீ குடிச்ச வரைக்கும் போதும், எந்திரி என்றான். ஆரியன் தடுமாறி எழுந்து சித்தார்த்திடம், ஆமா சித், என்ன நீ எப்படியாவது மின்மினி கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுரு. என்னால் அவ இல்லாம இருக்க முடியாது என்றான். ஆரியனின் இந்த நிலைமையை பார்த்து சித்தார்த்துக்கு மனவேதனையாக இருந்தது. அவனுக்கு இப்போதைக்கு மின்மினியின் அருகாமை தேவை என்பதை சித்தார்த்திற்கு புரிய ஆரம்பித்திருந்தது. காலையில் ஆரியன் வீட்டிற்கு வந்ததில் இருந்து நடந்த எல்லாமே ஒரு கெட்ட கனவாக மறைந்து போயிருக்கலாம். ஆரியனின் துரதிர்ஷ்டம் அது அத்தனையும் நிஜமான ஒன்றாக போய்விட்டது என்று சித்தார்த் வருந்தினான். அன்றைக்கு காலையில் ஆரியன் அத்தனை சந்தோஷமாக இருந்தான். ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனது. அதன் பிறகு மின்மினியை மகிழ்விக்க ஒரு சர்ப்ரைஸ் வெக்கேஷனை பிளான் பண்ணியது என்று பல்வேறு கனவுகளுடன் வீட்டிற்கு போன ஆரியனை விதி வேறு விதமாக சர்ப்ரைஸ் செய்திருக்கிறது. சித்தார்த் அவனை பத்திரமாக வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தான். மாடி வரை அவனை அழைத்து சென்று விட்டுவிட்டு பின்னர் வீட்டிற்கு கிளம்பினான். ஆரியன் தள்ளாடிக்கொண்டே மின்மினியின் அறையை அடைந்தான். அறையில் விளக்கு அணைந்திருந்தது. இரவு விளக்கு மட்டுமே எரிந்தது. மின்மினியுடன் ஆச்சி அருகில் படுத்திருப்பதை பார்த்தான். அவர்களை பார்த்த ஆரியன் அமைதியாக மின்மினியின் காலடியில் சென்று அமர்ந்தான். ஆச்சி எழுந்தாள். மின்மினியின் அருகில் ஆரியனை வரவிட மாட்டாள் என்று பயந்தான். அவன் மின்மினியை கண்ணிமைக்காமல் பார்க்க ஆரம்பித்தான். குனிந்த மின்மினியின் பாதங்களில் முத்தமிட்டு, யார் என்ன சொன்னாலும் சரி மின்மினி, இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போமாட்டேன். ப்ராமிஸ் மினி, நீ என்ன நம்பு என்று சொல்லிக்கொண்டே மின்மினியை பார்த்த ஆரியனின் கண்கள் ஈரமாக இருந்தது. நான் ரொம்ப கெட்டவன்னு இப்பதான் புரியுது மின்மினி. எல்லாமே என்னோட தப்புதான்னு ஆச்சி சொன்னப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுது. இந்த தப்பெல்லாம் நான் சரி பண்றேன் மின்மினி. நீ தாங்கிக்கிட்ட வழி எல்லாத்தையும் நான் சந்தோஷமா மாத்தி காட்டுறேன். ட்ரஸ்ட் மீ, ஐ எம் கோயிங் டு மேக் யூ ஹாப்பி என்று சொல்லிக்கொண்டே அவன் அவள் காலில் விழுந்து சிறிது நேரம் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு போதையில் கண் மூடினான். இரவு 12 மணி அளவில் ஆச்சியின் கண்கள் திறந்தன. அவர் கால்களுக்கு அருகில் ஏதோ தட்டுப்பட ஆச்சி எழுந்து கண்ணாடியை போட்டுக்கொண்டே விளக்கை ஆன் செய்த போது ஆரியன் மின்மினியின் கால்களுக்கு அருகில் படுத்திருந்தான். அவனை பார்த்ததுமே ஆச்சியின் கண்கள் ஈரமாகின. இன்று காந்திமதி மீதிருந்த கோபம் மொத்தத்தையும் ஆரியன் மீதுதான் இறக்கி வைத்தது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆரியனின் தலைமுடியை வாஞ்சியோடு கோதியவாறு, சாரி ஆரிக்கண்ணு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்றபடி அங்கிருந்து எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்றார் ஆச்சி. மாலை 7 மணி அளவில் மின்மினிக்கு சுயநினைவு திரும்பியது. சுயநினைவு வந்தவுடன் முதலில் ஆரியன் என்று முனங்கினாள். ஆனால் செலுத்தப்பட்ட மருந்தின் பலன் அப்படியே இருந்ததால் மீண்டும் உறங்கினாள். இரவு 1 மணி அளவில் மின்மினி கண்களை திறந்தபோது அவள் இப்போது தன்னை சுற்றியுள்ள விஷயங்களை கவனிக்க இது அவளுடைய அறை இல்லை என்பது புரிந்தது. அவள் தலையை பிடித்துக்கொண்டு, நான் இங்க எப்படி வந்த என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அப்போது தன் பாதங்களில் யாரோ ஒருவரின் சூடான மூச்சுக்காற்றை உணர்ந்த மின்மினி உடைந்து ரணமாய் கிடக்கும் வயிற்றை பிடித்துக்கொண்டு எழுந்தரிக்க முயல ஆரம்பித்தாள். ஆனால் அவளுடைய அசைவில் ஆரியனின் தூக்கம் கலைய எழுந்து அமர்ந்தான். போதையும் இப்போது குறைந்திருந்தது. ஆனால் இன்னும் ஆரியன் முழு சுயநினைவை அடையவில்லை. இரவு விளக்கின் வெளிச்சத்தில் மின்மினியின் கண்களை அவன் கண்கள் சந்தித்தன.
மின்மினி விழித்திருப்பதைக் கண்டு ஆரியனுக்கு நிம்மதி வந்தது. அவள் முகத்தை கைகளில் ஏந்தினான். மின்மினியிடம் சென்று, "How are you feeling now?" என்று கேட்டான். அவள் பரவாயில்லை என்று வெறுமனே தலையசைத்தாள். அது மட்டுமேதான் அவளால் முடிந்தது. எழுந்து அமர முயற்சித்துக் கொண்டிருந்தவளை ஆரியன் அவள் தோள்களை பிடித்து அவளை எழவிடாமல் தடுத்தான். "மின்மினி, ப்ளீஸ் ஆரியன், எனக்கு கொஞ்ச நேரம் உட்காரணும்" என்று கேட்டுக்கொண்டாள். அவளை மீண்டும் வற்புறுத்தாமல் அவளை மெதுவாக கையாண்டு படுக்கையின் தலைப்பலகைக்கு அருகில் உட்கார வைத்தான். அவள் ஆரியனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்து கொண்டே, "எங்க போனீங்க?" என்று கேட்க ஆரியன் தலை குனிந்து, அது நான் எங்கேயும் போகல" என்றான். மின்மினி கையை நீட்டி ஆரியனை கிட்டே வருமாறு அழைத்தாள். மீண்டும் அவர்களின் கண்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்தன. ஆரியன் குழப்பமாக அவளை பார்க்க ஆரம்பித்தான். மீண்டும் ஒருமுறை மின்மினி தன் இரு கைகளையும் காற்றில் உயர்த்தி தன் அருகில் வரும்படி அவனிடம் சைகை செய்தாள். மின்மினியின் கண்களில் கண்ணீரை பார்த்தவன் அவளை ஆறுதலாய் பார்த்தபடி நெருங்கினான். "மினிக்குட்டி, உனக்கு ஒன்னும் இல்லடா" என்று சொல்லிக்கொண்டே அவளை அணைத்து கொண்டான். அவளின் கண்களில் நீர் தேங்கியிருந்தது. ஆரியன் மின்மினியின் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு, "என்ன ஆச்சு? ஏன் அழற?" என்று கேட்டான். ஆரியனை இறுக்கி கட்டிப்பிடித்த மின்மினி, "ஆரியன், நம்ம குழந்தை என்னாலதான் ஆரியன், நம்ம குழந்தை என்னை விட்டு போயிருக்கு" என்று கதறி அழுதாள். அவனால் மின்மினியின் அழுகையை நிறுத்த முடியாமல் அவளை அணைத்துக் கொண்டான். அவனுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வந்தது. ஆரியனும் இப்போது அழ ஆரம்பித்தான். தன்னுடைய நம்பிக்கைக்கும் நேசத்திற்கும் பாத்திரமாக இருக்கும் ஒருவரிடம் மட்டுமே ஆண் அவனுடைய பலவீனங்களை காட்ட விரும்புவான். ஆரியன் அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் மொத்தமும் மின்மினியின் அணைப்பில் வெளியே வர ஆரம்பித்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு கதறினார்கள். இன்றுதான் முதல் முறையாக மின்மினி முன்பு ஆரியன் உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறான். அவனது கண்ணீர் தன் கழுத்தை நனைப்பதை மின்மினியால் உணர முடிந்தது. மின்மினியை தன் கைகளில் இறுக்கி கட்டிக்கொண்டு ஆரியன் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தான். மின்மினியும் ஆரியனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அவள் ஆரியனை சமாதானம் செய்ய முயற்சி செய்ய, ஆனால் ஆரியன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கதறிக்கொண்டிருந்தான். இருவருமே உணர்வுகளின் உச்சத்தில் இருந்தார்கள். ஆரியன் மின்மினியை அணைத்துக் கொண்டு, "ஐ எம் சாரி மின்மினி, எல்லாமே ஏன் தப்புதான், என்னாலதான் உனக்கு இவ்வளோ கஷ்டம்" என்றான். இந்த நேரத்தில் இருவருக்கும் ஒருவர் மீதான நெருக்கம் மிகவும் தேவைப்பட்டது. மின்மினி அழுது கொண்டிருக்கும் ஆரியனின் முதுகை தடவினாள். "ஐ எம் சாரி ஆரியன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு எப்படின்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் இதை நடக்காம என் உயிரை கொடுத்தாவது பாப்பாவை நான் காப்பாத்திருப்பேன். இதை மன்னிச்சிருக்க ஆரியன்" என்றாள். மின்மினிக்கு தெரியும் தவறு அவள் மீதுதான். அவளால் தான் இதெல்லாம் நடந்தது. எப்படி இப்படி முட்டாளாய் இருந்திருக்கிறாள்? பீரியட்ஸ் தள்ளி போனது அவளுக்கு தெரிந்தாலும் கூட ஒருவேளை லேட்டாக வரலாம் என்று அவள் நினைத்து கொண்டு அசால்ட்டாக இருந்து விட்டாள். அதை பற்றி யாரிடமும் பேசவில்லை. அவள் யாரிடமாவது சொல்லியிருந்தால் அவள் கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்திருக்க முடியும். இதையெல்லாம் யோசித்த மின்மினி மீண்டும் அழ ஆரம்பித்தாள். சுயநினைவை இழக்கும் முன் டாக்டர்கள் பேசிக் கொண்டதை வைத்துத்தான் தன் குழந்தையை தான் இழந்தது குறித்து அவளுக்கு தெரிய வந்தது. நீண்ட நேரம் கழித்து சுயநினைவுக்கு வந்திருந்தாள் மின்மினி. ஆரியன் மின்மினியின் கண்ணங்களை ஏந்திக் கொண்டு, "மின்மினி, நான் ஒன்னும் நல்லவன் இல்ல. நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் எல்லாமே தப்பா இருக்கு. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன். உனக்கு எதுவுமே ஆகாம நான் உன்னை பத்திரமா பாத்துக்க போறேன்" என்றான். மின்மினி ஆரியனை வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஆரம்பித்தாள். ஆரியன் தன் குழந்தை போனதற்கு தன்னை காரணம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் தவறு அவளுடையதுதான். மின்மினிக்கு சில வாரம் முன்பிருந்தே வலி இருந்து கொண்டிருந்தது. தினமும் காலையில் எழும்போதே குமட்டிக் கொண்டு வந்தது. 4-5 முறை வாமிட் எடுத்தாள். இதை பற்றி யாரிடமும் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் அலட்சியமாக விட்டுவிட்டாள். எல்லாம் தானாக சரியாகிவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆரியன் இல்லாத நேரத்தில் அவளால் சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியவில்லை.
அதனால்தான் இப்படியெல்லாம் உடல் ரியாக்ட் செய்வதாக நினைத்து கொண்டு விஜயிடம் சொல்லி ஜீரக தண்ணீர் குடிப்பது, பெருங்காய கஷாயம் சாப்பிடுவது என்று சுய வைத்தியம் செய்து கொண்டாள். எப்போதுமே மின்மினிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஹாஸ்பிட்டலிற்கு போகவோ மருந்துகளை சாப்பிடவோ அவள் விரும்பியதே இல்லை. அவளுடைய அப்பாவின் பழக்கம் முடிந்த வரைக்கும் உடல் இயற்கையாகவே காயங்களில் இருந்து குணமாக்கிக் கொள்ளும் என்பதை அவளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். தொட்டது 90க்கும் அவர் டாக்டரிடம் ஓடி அவள் பார்த்ததே இல்லை. காய்ச்சல் கூட 3 நாட்களுக்கு பிறகும் தொடர்ந்தால் ஒழிய அவள் டாக்டரிடம் போனதில்லை. இப்படியே வாழ்ந்து பழகிய மின்மினிக்கு ஆரியன் எதற்கெடுத்தாலும் டாக்டரை வீட்டிற்கு அழைப்பதும் மருந்துகள் சாப்பிட சொல்வதும் பிடிக்கவே இல்லை. அதனாலேயே எங்கே இதை ஆச்சியிடம் சொன்னால் நம்மை மீண்டும் மாத்திரை சாப்பிட வைப்பார்கள் என்று பயந்து கொண்டு சொல்லாமல் இருந்தாள். ஆனால் அவள் அப்படி நினைத்து அலட்சியமாக இருந்ததற்கு கொடுத்த விலை மிகவும் அதிகமானது. ஒரு உயிர் போயிருக்கிறது. மின்மினிக்கு யோசிக்க யோசிக்க உள்ளுக்குள் வலி அதிகமானது. ஆரியன் மீண்டும் மின்மினியை கட்டிப்பிடித்துக் கொண்டு, நான் இனிமே நீ சொல்றபடி ஆச்சி சொல்றபடி கேக்குறேன். என்னை விட்டுட்டு ஆச்சி கூட ஊருக்கு போயிடாத என்று அழுது கொண்டிருந்தான். முன்பை விட அவனது போதை குறைந்திருந்தாலும் இன்னும் முழுதாக இறங்காத நிலையில் ஆரியன் தன்னை மறந்து மின்மினியை ஒட்டிக்கொண்டு சிறு குழந்தை போல அழுது கொண்டிருந்தான். அவன் ஆழ்மனம் ஒரு விஷயத்திற்கு மிகவும் பயப்பட்டது. இந்த கல்யாணத்தை நடத்தி வைத்த ஆச்சியே இந்த கல்யாணத்தை செய்து வைத்தது தவறு என்று யோசிக்கும் அளவிற்கு ஆரியன் நடந்து கொண்டிருக்கிறான். அதனால் ஆச்சி ஆரியனை மின்மினி அருகே நிற்கக்கூட தகுதி இல்லாதவன் என்று சொல்லிவிட்டார். இனிமேல் மின்மினியை தன்னோடு இருக்க விடமாட்டார் என்று குழந்தை போல பயந்து போனான். அவன் வார்த்தைகளை கேட்ட மின்மினி கண்ணீரை அடக்கிக் கொண்டு, ஆரியன், என்னாச்சு உங்களுக்கு? நான் இப்படி உங்களை விட்டுட்டு தனியா இருக்க முடியும்? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று கேட்டுக்கொண்டே அவன் முதுகை நீவி கொடுத்தாள். அதே நேரம் ஆரியனின் கண்கள் அவன் மது அருந்தி இருக்கிறான் என்பதை சொன்னது. மின்மினியும் அதனை புரிந்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருந்தாள். அதன் பின்னரே ஆரியன் அவளை இறுக அணைத்துக் கொண்டிருந்த தன்னுடைய பிடியை தளர்த்தினான். மின்மினி நிம்மதியாய் மூச்சுவிட்டாள். மின்மினியின் செய்கையால் ஆரியனின் மீத போதையும் கலைந்தது. அவளை வெகுநேரமாக தான் இறுக்கமாக பிடித்திருப்பது புரிந்தது. வேகமாக விலகினான். மின்மினி, யூ வில் பி ஆல் ரைட் சூன். முதல்ல படுத்துக்கோ, உட்காராத. இந்த நேரத்துல ஸ்பைன் வீக்கா இருக்கும் என்றான். மின்மினி அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து மெதுவாக படுத்துக் கொண்டாள். ஆரியன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மின்மினி மீண்டும் தன் இரு கைகளை விரித்து அவனை தன் கைகளுக்குள் வரும்படி சைகை செய்தாள். ஆனால் ஆரியன் மாட்டேன் என்று தலையை ஆட்டினான். இல்ல மின்மினி, வேணா, நான் உன்னை காயப்படுத்திடுவேன். கொஞ்சம் தள்ளியே நிக்கிற. என் கண் பாக்குற தூரத்துல நீ இருந்தா போதும் என்று சொல்லி அவளின் அழைப்பை மென்மையாய் மறுத்தான். ஆரியன் மறுத்த பிறகும் மின்மினி தன் நீட்டிய கைகளை கீழே இறக்கவில்லை. ஆரியன் அவள் கண்களை ஒருமுறை பார்த்துவிட்டு மெதுவாக அவளிடம் வந்து அவளை அணைத்தான். மின்மினியின் இதயம் இப்போது நிம்மதியால் நிரம்பியிருந்தது. அதே நேரம் அவள் ஆரியனை பற்றி மிகவும் கவலைப்பட்டாள். அவள் இன்னும் உடல் ரீதியான வலியை உணர்ந்தாள். 10 மாதம் சுமக்க வேண்டிய குழந்தையை ஒரே மாதத்தில் தவறவிட்ட மனதின் வலியும் அவளை வாட்டியது. ஆனால் தற்போது மின்மினியின் கவனம் ஆரியன் மீது மட்டுமே இருந்தது. மின்மினி தன் வயிற்றில் ஆரியன் கையின் ஸ்பரிசத்தை உணர்ந்ததும் அவனை பார்க்க அவன் இன்னும் அவள் கழுத்தில் முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தான். மின்மினி ஆரியன் தலைமுடியை கோதிக்கொண்டே இருக்க அவன் அவளின் கழுத்தில் முத்தமிட்டு, மின்மினி என்றான். அவன் குரலை கேட்டு என்றாள். ஆரியன் மின்மினியை பார்த்து முகத்தை உயர்த்தி, நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்ச என்று கேட்டான். மின்மினி ஏதோ சொல்ல வாயை திறந்தாள். ஆனால் அதற்குள் ஆரியன் நழுவி அவளின் வயிற்றின் அருகே சென்றான். அவளின் வயிற்றில் மென்மையாக முத்தமிட்டவன் பிறகு அவள் வயிற்றை பார்த்து, சாரி பேபி, அப்பா பேட் பாய், அம்மாவும் பேட் கேர்ள். நாங்க 2 பேருமே எங்க மிஸ்டேக்கால உன்னை மிஸ் பண்ணிட்டோம். சாரி பாப்பா என்றான். பேசி முடித்ததும் ஆரியன் அவளின் வயிற்றை மெதுவாக தடவினான். அதன் பின் அவளிடம் திரும்பினான். மின்மினி, பேபிக்கு நம்ம 2 பேர் மேலையும் கோவம், அதான் கிளம்பிட்டான் என்றான். ஆரியன் இப்படி பேசுவதை பார்த்தவள் அழ ஆரம்பித்தாள். ஆரியன் மீண்டும் அவளிடம் வந்தான். அவள் வேகமாக கண்ணீரை துடைத்தாள். அவளின் முகத்தை தன் கைகளில் பிடித்துக்கொண்டு, மின்மினி, நம்ம குழந்தைதான்
நம்ம காதலோட அடையாளம். நாம ஒருத்தருக்கொருத்தர் எவ்வளவு பிரியமா இருக்கோங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட வந்த உயிர். ஆனா அது எல்லாத்தையும் கெடுத்துட்டனே. இந்த நேரத்துல உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. நான் உன்னோட இருந்திருக்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கணும் என்று ஆரியன் அழ ஆரம்பித்து மீண்டும் ஒருமுறை அவளை கட்டிக்கொண்டான். மறுபுறம் ஆரியனை எப்படி கையாள்வது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது அவனை எப்படி சமாதானம் செய்வது என்று யோசித்தாள். மனதிற்குள் இருந்து மடமடவென்று வார்த்தைகள் வந்து விழுந்தன. ப்ளீஸ் ஆரியன், இப்படி அழாதீங்க. நம்ம குழந்தை எங்கேயும் போயிருக்காது, மறுபடியும் வரும். நாம அப்போ அதை பத்திரமா பார்த்துப்போம். திரும்ப என் வயிற்றுக்குள்ள அவனே வருவான். நான் அப்போ உங்ககிட்ட அவனை பேச சொல்றேன். இதை கேட்டதும் ஆரியன் தன் முகத்தை உயர்த்தி மின்மினியை பார்த்தான். பின்னர் மின்மினியிடம், நிஜமா குழந்தை திரும்பி வந்துருவானா? ப்ராமிஸ் என்று குழந்தை போல கேட்டான். ஆமா என்று தலையை ஆட்டினாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. இப்ப ஏன் அழற? அழுகைய நிறுத்து. நாம மேல கோச்சுக்கிட்டு போன குழந்தை மறுபடியும் நம்ம கிட்ட வரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ற ஆரியன் மின்மினியின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் கண்களில் அன்புடன் முத்தமிட்டான். அவளும் அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அவன் முகத்தை தன் கைகளில் எடுத்து அவன் தலையில் முத்தமிட்டாள். அவன் மீண்டும் அவளை அணைத்து கொண்டான். மின்மினி இப்போது ஆரியன் முதுகை தடவி கொடுத்து கொண்டே, இந்த நேரத்துல எதுக்கு குடிச்சிருக்கீங்க ஆரியன் என்று கேட்டாள். மின்மினி அப்படி கேட்டதும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் ஆரியன். அதன்பின் மின்மினியும் எதுவும் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து ஆரியன் தூங்கிவிட்டான். ஆனால் மின்மினி இன்னும் அவன் தலைமுடியை வருடுவதில் மும்முரமாக இருந்தாள். மருந்தின் தாக்கத்தால் அவள் ஏற்கனவே காலையில் இருந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். இப்போது அவளால் தூங்க முடியவில்லை. மீண்டும் அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. இம்முறை தன் மார்பில் கிடந்த ஆரியனின் உச்சந்தலையில் லேசாய் எக்கி முத்தமிட்டாள். மின்மினி அவனை பார்த்து கொண்டே, சிவா அம்மா, உங்களுக்கு நாள் தவறாம அபிஷேகம் பண்றேன். ஆனாலும் ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? எதுக்காக எங்க சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டீங்க? ஏன் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க என்று சிவனை மனதில் நிறுத்தி கேள்வி கேட்டாள். இப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சட்டென்று மின்மினியின் முகபாவங்கள் மாறியது. அவள் முகத்தில் உடல் வலியின் வேதனை பளிச்சிட்டது. பல் கடித்து கொண்டு பொறுத்து கொண்டாள். ஆரியனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அந்த வலி போகும் வரை அமைதியாக பொறுத்து கொண்டாள். ஆரியன் அவள் மார்பின் மீது நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு மனம் அமைதியடைந்தது. அவளும் அவளை அறியாமல் கண்மூடினாள். அடுத்த நாள் காலையில் கடவுள் வழிபாட்டிற்கு கோவிலுக்கு வெளியே நின்றிருந்த ஆச்சியிடம் கல்பனா வந்து நின்றபடி, ஆச்சி, நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். மின்மினி மாசமா இருந்தது இந்த காந்திமதிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு என்றார். அதை கேட்டு ஆச்சி கல்பனாவை பார்த்துவிட்டு ஏதோ யோசிக்க ஆரம்பித்தாள். அவ இன்னும் மாறவே இல்ல பாத்தியா கல்பனா? வயசு கொடுக்கிற பக்குவம் கூட அவளுக்கு இன்னும் வரலேனா இவளையெல்லாம் நம்ம எந்த லிஸ்ட்ல வச்சு பாக்குறதுனே தெரியலையே என்று ஆச்சி கோபமாக பேசினார். அதே நேரம் மின்மினி இருந்த அறையில் காலையில் கடுமையான தலைவலியுடன் ஆரியன் கண் விழித்தான். எழுந்ததும் அவனது கவனம் மின்மினி படுத்திருந்த நிலையின் மீது சென்றது. மின்மினி அவள் வயிற்றை பிடித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் நிலையைக் கண்டு பதட்டத்துடன் எழுந்தான் ஆரியன். மின்மினியை தொடர்ந்து கவனிக்க அவள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் நிம்மதியாக உறங்குவதை பார்த்த ஆரியனும் இப்போது அமைதியானான். நேற்றிரவு அவன் மின்மினியை தூக்கத்தில் காயப்படுத்தியிருப்பானோ என்றுதான் அவனுக்கு பயம் இருந்தது. அதன்பின் ஆரியன் அன்புடன் மின்மினியின் தலையில் கை வைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவள் அருகில் அமர்ந்தபடியே அவளை பார்க்க ஆரம்பித்தான். அவனுக்கு இரவில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பித்தது. என்னாச்சு எனக்கு? நான் தான் மின்மினியை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அதுக்கு பதிலா அவ மேல தலை வச்சு நான் தூங்கி தொலைச்சிட்டனே என்று யோசிக்க, இரவில் மின்மினி எப்படி அவனை கவனித்துக் கொண்டு நிம்மதியாக உறங்க வைத்தாள் என்பது அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பித்தது. ஆனால் அவள் எந்த நேரத்தில் தூங்கி இருப்பாள் என்று தெரியவில்லை. ஓ மை காட், நான் அவளை போதையில் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிருப்பனான்னு எனக்கு தெரியலையே. டே ஜானி வாக்கர், நீ நேத்து நைட் உள்ள போய் என்னென்ன பண்ணன்னு எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துல வரமாட்டேங்குதே. முதல்ல உன் சகவாசத்தை கட் பண்ணணும்டா என்று தனக்குள் புலம்ப ஆரம்பித்தான். புலம்பிக் கொண்டிருந்த ஆரியன் மீண்டும் மின்மினியை பார்க்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்திலேயே மின்மினி எழுந்தாள். அப்போது ஆரியன் அவள் முன் நின்று கொண்டிருந்தான்.
வலியை தாங்கிக் கொண்டு கண் இமைகளை சிமிட்டி அவள் எழுந்திருக்க முயல ஆரியன் வேகமாக அவள் அருகில் வந்து அவள் எழுவதற்கு உதவ ஆரம்பித்தான். அவள் அமர்ந்ததும் அவனும் அவள் அருகில் அமர்ந்தான். மெதுவாக அவளின் கையை பிடித்தான். ஆரியன் தலையை குனிந்து கொண்டு, என்ன மன்னிச்சிரு மினி, நைட்டு நான் குடிச்சிட்டு உன் மேல அப்படியே போதையில தூங்கி போயிட்டேன். அவள் அவனை பார்த்து, நோனோ, நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்றாள். மின்மினி சொல்வதை கேட்டுவிட்டு ஆரியன் அவளை பரிதாபமாக பார்த்தான். அவளும் ஆரியனை பார்த்து, சரி பர்கிவ் பண்றேன், ஆனா ஒரு கண்டிஷன் என்றாள். கண்டிஷனா? சரி சொல்லு என்றான் ஆரியன். அவள் அவனின் கையில் தன் கையை வைத்துக்கொண்டு, தயவு பண்ணி அழறத மறந்துருங்க, உங்க அழுகையை என்னால பார்க்க முடியல, ரொம்ப வலிக்குது என்றாள். ஆரியன் அமைதியாக அவளை அணைத்தான். மின்மினியும் தன் கைகளை ஆரியனின் இடுப்பில் சுற்றி கொண்டாள். கதவு தட்டும் சத்தம் கேட்டு இருவரும் பிரிந்தனர். ஆரியன் எழுந்து கதவை திறக்க ஆச்சி அவன் முன்னால் நின்றிருந்தார். ஆச்சியிடம் முதல் நாள் வாங்கிய டோசேஜ் வேலை செய்ய அவரை பார்த்த மாத்திரத்தில் ஆரியன் கண்களை தாழ்த்தி கொண்டான். வெளியே போ. ஆச்சியின் குரல் ஆரியனின் காதுகளை எட்டியது. அவன் ஆச்சியின் குரலை கேட்டதும் பயந்து போய் வெளியே வந்தான். ஆச்சி அவனை மின்மினியை சந்திக்க அனுமதிக்க மாட்டார் என ஆரியன் பயப்பட, ஆனால் ஒரு செவிலியரும் ஒரு வேலைக்காரரும் ஆச்சியின் அறையில் வந்திருந்தனர். செவிலியரும் வீட்டில் பணிபுரியும் இன்னொரு பெண்ணும் மின்மினியை பாத்ரூமிற்கு கவனமாக அழைத்து சென்றனர். அதை பார்த்த ஆரியன் நிம்மதியானான். அதன் பின் அவன் அறைக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆக போனான். பாத்ரூமில் அவன் ஷவரின் அடியில் கண்களை மூடிக்கொண்டு நின்றிருந்த போது ஏதோ ஞாபகம் வந்தது. வேகமாக குளித்துவிட்டு வெளியே வந்தான். அறைக்கு வந்து கைகளில் போனை எடுத்து கால் செய்தான். சில ரிங்குகளுக்கு பிறகு அழைப்பு எடுக்கப்பட்டது. மறுமுனையில் இருந்த ஒருவர், ஹலோ ஆரியன் என்று சொல்ல, ஹலோ ராகேஷ், அண்ணி இப்போ நல்லா இருக்காங்களா என்று கேட்டான் ராகேஷ். ஆரியன், ஆமா கொஞ்சம் பரவாயில்ல. சரி, லிசன் டு மீ, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், மெடிக்கல் டவுட்ஸ் என்றான். ஃப்ரெண்டுன்னா ஃப்ரீயாவே சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு, சரி கேளு என்றான். அந்த நேரத்துல இதை சொல்லிவிட்டு ஆரியன் அமைதியானான். அதை கேட்ட ராகேஷ், அந்த நேரத்துலனா எந்த நேரத்துலடா, எனக்கு புரியல என்றான். ஆரியன் தன் தயக்கத்தை கைவிட்டு தட்டையான துணியில், அது பிரெக்னன்சி டைம்ல நாம அப்படி இப்படி இருந்தா தப்பாயிருமா ராகேஷ் என்று கேட்டான். ஆரியன் பேச்சை கேட்டு ராகேஷ் அவனிடம், ஆரியன் ரிலாக்ஸ், உன்னால பேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, குழந்தை 5 வாரமா இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னிக்கிட்டையும் சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, சில ஃபுட்ஸ் எடுத்திருக்காங்க, பிரெக்னன்ட்னு தெரியாம வேகமா நடக்கிறது, காலேஜுக்குள்ள ஓடுறதுன்னு நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் ஆயிருக்கு. இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் ஆரியன், டோன்ட் ஃபீல் கில்ட்டி என்றான் டாக்டர் ராகேஷ். டாக்டர் கௌரியின் ஒரே மகன், எனவே அவருக்கும் மின்மினியின் உடல்நிலை பற்றி தெரியும். தொடர்ந்து பேசிய ராகேஷ், இன்னொன்னு தெரிஞ்சுக்க ஆரியன், உனக்கும் அன்னைக்கும் சின்ன வயசுதான், இன்னும் நிறைய டைம் இருக்கு. பிளே கிரவுண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, பிளே யுவர் கேம், எல்லாமே நல்லதாவே நடக்கும் என்றான். ஆரியனுக்கு அது கேட்டதும் எரிச்சல் வந்தது. ஆட பாவி, உன்கிட்ட நான் இதுக்கெல்லாம் ஐடியா கேட்கல, கொஞ்சம் சாத்திட்டு போன வை என்றான். ஆரியன் இவ்வளவும் சொல்லிவிட்டு அழைப்பை கட் செய்தான். அதன் பின் அவன் மனதில் ஒரு கில்ட் குறைந்தது. ஆனால் அதே நேரம் முந்தைய இரவு மின்மினியை தான் ஹார்ஷாக ஹேண்டில் செய்தது நினைவுக்கு வந்தது. மின்மினியின் மென்மையான உடல் அதற்கெல்லாம் தயாராக இல்லை என்பதை ஆரியன் இப்போது உணர்ந்து கொண்டான். குளித்து தயாராகி மின்மினியின் அறைக்கு அருகில் ஆரியன் வந்தபோது அறையின் கதவு திறந்திருந்தது. மின்மினியும் இப்போது தயாராக இருந்தாள். ஆச்சி அவளுக்கு சூப் ஊட்டி கொண்டிருந்தாள். ஆச்சி இருக்கும்போது அறைக்குள் நுழையும் தைரியம் ஆரியனுக்கு இல்லை. அமைதியாக அங்கேயே நின்று மின்மினியை பார்க்க ஆரம்பித்தான். இன்று ஐயா மட்டும் அலுவலகம் சென்றிருந்தார். ஆரியன் வீட்டில் இருந்தான். மின்மினி அருகே செல்ல நாள் முழுவதும் வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருந்தான். ஆனால் ஆச்சி எப்போதும் மின்மினியுடன் இருந்தார். சிறிது நேரம் கழித்து நிவாசினியும் யசோதாவும் வந்து மின்மினியை சந்தித்துவிட்டு சென்றனர். அவர்கள் போனதும் ஆரியன் மீண்டும் அறைக்கு அருகில் வந்தபோது ஆச்சி மீண்டும் மின்மினியின் அருகில் அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்து ஆரியன் இப்போது கொஞ்சம் மண்டை காய்ந்தபடி, ஆச்சி, மின்மினியை ஒரு நிமிஷமாவது தனியா விடுங்க பிளீஸ் என்று தனக்குள் புலம்பியபடி அங்கிருந்து கிளம்பினான் ஆரியன். மாலை 5 மணி ஆகிவிட்டது.
இப்போது மின்மினி அறைக்கு செல்லும் வாய்ப்பு ஆரியனுக்கு கிடைத்தது. அறைக்குள் நுழைந்தபோது மின்மினி தூங்கிக் கொண்டிருந்தாள். அமைதியாக அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அதே நேரம், நீ என்ன லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாமே மாறி போயிருக்கும் ஸ்ருதி. ஆனா உன் மனசுல நான் இருக்குனா இல்லையான்னே தெரியாம அல்லாடுற. ஒருவேளை என் விதையில உன் பேர் இல்லையோ, நீயும் நானும் ஒன்னா வாழணும்னு எங்கேயுமே எழுதி வைக்கலையோன்னு தோணுது. உன்னை நேசிச்சாலும் உன்னை முழுசா உள்வாங்கி என் உள்ளங்கையில உன்னை ஏந்திக்க கூடிய இடத்துல நான் இல்லாம போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத இந்த கல்யாணத்தை வேற வழியே இல்லாம நான் இப்ப பண்ணியாகணும் ஸ்ருதி என்று விகாஷ் பாரில் அமர்ந்து தனியாக புலம்பிக் கொண்டிருந்தான். விகாஷ் ஸ்ருதியை பார்த்து 2 நாட்கள் ஆகியிருந்தன. அவன் போன் கால்களை அவள் எடுக்கவும் இல்லை. அவள் அவன் முன் தன்னுடைய முகம் தென்படாமல் பூட்டிக்கொண்டு உள்ளேயே இருந்தாள். ஸ்ருதி இதனை எப்படி எடுத்துக்கொள்கிறாள் என்பது பற்றி அவனுக்கு உண்மையில் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவனால் அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவளை பார்க்காத இந்த 2 நாட்கள் 2 யுகங்கள் போல நீண்டது. பிரிவின் வலி பொறுக்க முடியாமல் அவன் குடித்துவிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். அவன் இன்னும் வீட்டிற்கு வராததால் அவனுடைய தாத்தா, இன்னைக்கு அவன் நைட் டியூட்டியா என்று பிரதாப்பிடம் கேட்டார். இல்ல, இந்த வாரம் நைட் டியூட்டி இல்ல, பகல்தான் என்றார் பிரதாப். இதை கேட்ட தாத்தா, அப்படின்னா ஏன் இன்னும் வராம இருக்கான், போன் பண்ணி கேட்டியா என்றார். பிரதாப் வெளியே பார்த்து கொண்டே, அவன் என்ன கை குழந்தையா காணாம போறதுக்கு, வந்துருவான். வயசான காலத்துல கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காம நீங்க போய் தூங்குங்க என்றார். சிறிது நேரம் கழித்து விகாஷ் வீட்டிற்கு வந்தபோது அவன் லேசான போதையில் இருந்தான். இன்று ஸ்ருதியின் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள காலனியில் ஏதோ விசேஷம் போல. அவள் வீட்டின் முன்பு பாடல்கள் சத்தம் அதிகமாகவே இருந்தது. விகாஷ் வீட்டை விட்டு தள்ளி தன் புல்லட்டை நிறுத்திவிட்டு அங்கேயே நின்று தன் புல்லட்டில் சாய்ந்தபடி பாடல்களை கேட்க ஆரம்பித்தான். ஆனால் அவன் கண்களோ எப்படியாவது வெளியே வாயின் ஸ்ருதி என்பது போல ஸ்ருதி வீட்டு வாசலையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. விகாஷ் தன் வாழ்க்கையை தனக்கு பிடித்தபடி வாழ முடியவில்லை என்று மிகவும் கோபமாக இருந்தான். வாழ்நாளில் அவன் இதுவரைக்கும் கண்ணை உயர்த்தி எந்த பெண்ணையும் பார்த்ததில்லை. ஆனால் இப்போது அவனால் தன் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு கணமும் பார்க்க விரும்பும் பெண்ணை நேரில் கூட பார்க்க முடியவில்லை. தனக்கு எதிரேதான் அவள் இருக்கிறாள். ஆனாலும் அவனால் அவளை பார்க்க முடியாது. காரணம், அவனுக்கு அதற்கான உரிமை இல்லை. எதையோ யோசித்தபடி ஸ்ருதி வீட்டு வாசலையே பார்த்து கொண்டு, நீ மட்டும் என்ன லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாமே மாறி போயிருக்கும் ஸ்ருதி. ஆனா நான் உன் மனசுல இருக்கனா இல்லையான்னு தெரியாம அல்லாடுற. ஒருவேளை என் விதியில உன் பேர் இல்லையோ, நீயும் நானும் ஒன்னா வாழணும்னு எங்கேயுமே எழுதி வைக்கலையோன்னு தோணுது. உன்னை நேசிச்சாலும் உன்னை முழுசா உள்வாங்கி என் உள்ளங்கையால உன்னை ஏந்திக்க கூடிய இடத்துல நான் இல்லாம போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத இந்த கல்யாணத்தை வேற வழியே இல்லாம நான் இப்ப பண்ணியாகணும் என்று விகாஷ் மீண்டும் புலம்பினான். யோசிக்க யோசிக்க அவனுக்கு தலை வலிக்க ஆரம்பித்தது. 2 விரல்களால் நெற்றிப்பொட்டை பரபரவென அழுத்தியவன் கண்களில் ஏதோ பட சட்டென்று ஒரு ஆழமான புன்னகை அவன் முகத்தில் தோன்றியது. காரணம், ஜன்னல் வழியே அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஸ்ருதியின் முகம் அவன் கண்களில் விழுந்தது. அவளை பார்த்ததும் அவனுக்குள் தானாக புன்னகை தோன்றியது. 2 பக்கமும் காதல் தீ சமமாக எரிந்து கொண்டிருக்க அதை புரிந்து கொள்ளும் நிலையில் அவர்கள் இருவருமே இல்லை என்பதுதான் இயற்கையின் விளையாட்டு. இந்த விளையாட்டின் முடிவு எப்படி வேண்டுமானாலும் அமைந்துவிடும் என்பது யதார்த்தத்தின் கொடூரமான பக்கம். ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த ஸ்ருதி விகாஷை தேடிக் கொண்டிருந்தாள். அவன் ஏன் இன்னும் வரல? எமர்ஜென்சி டியூட்டி போட்டிருப்பாங்களோ என்றபடி கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள். இப்படி சொல்லிக்கொண்டே கண்களை அங்கும் இங்கும் திருப்பி அவனை தேட, அப்போதுதான் அவள் இருட்டில் நிழல் போல விகாஷை பார்த்தாள். விகாஷை பார்த்ததும் அவள் மூச்சு நின்றது. விகாஷ் எப்போது வீட்டுக்கு வருவான் என்பதே தெரியாது. அதனாலேயே 2 நாட்களாக சாயங்காலம் முழுக்க அந்த ஜன்னலில் அமர்ந்து அவனுக்கு தெரியாமல் அவனை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள். இன்றைக்கு அவன் அதையும் கண்டுபிடித்து விட்டானோ என்று அவள் பயந்தாள். அதே வேளையில் விகாஷின் கண்கள் ஜன்னலில் அமர்ந்திருந்த ஸ்ருதி மீது பதிய இருவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தனர். அந்த நேரம் பாடல்களின் சத்தம் அதிகரிக்க ஆரம்பித்திருந்தது. பாடலின் வரிகள் ஒலிப்பதை கேட்ட விகாஷ் ஸ்ருதியையே ஆழமாக பார்க்க தொடங்கினான்.
கேட்டுக்கொண்டிருந்த பாடலோடு கூடவே அவனுக்குள் 1000 கனவுகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் அந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகும் என்ற நம்பிக்கை விகாஷிற்கு முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. ஸ்ருதியை பார்த்த மனதிற்குள், இப்ப இந்த நிமிஷம் நீ என் கைக்குள்ள வேணும் ஸ்ருதி, ஆனா என்று சொல்லிவிட்டு இயலாமை காரணமாக கைகளை குவித்து புல்லட்டின் சீட்டில் குத்தினான். அவனை பார்த்த பிறகு ஸ்ருதியும் அவனிடமிருந்து தன் கண்களை எடுக்கவில்லை. அவள் முகத்தை பார்த்து கொண்டே விகாஷ் சிறிது நேரம் நின்றிருந்ததும் அவளை பார்த்ததும் அவன் நிம்மதியானதும் அவளுக்கு பிடித்திருந்தது. இருவரும் சேர்ந்து முழு பாடலை கேட்டுக்கொண்டே தங்களுடைய சுற்றுச்சூழலை மறந்தார்கள். பாடலில் ஒன்றாக தொலைந்து போனார்கள். காதலின் அழகே அதுதான் இல்லையா? தன்னை மறத்தல் தியானம் தாண்டி காதலிலும் வசப்படும். ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத அவன் தந்தை பிரதாப் அவர்கள் இருவரையும் நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார். ஸ்ருதிக்கு பாடலை கேட்ட அந்த நொடி விகாஸை பார்த்ததும் அவள் இதயம் பலமாக நொறுங்க ஆரம்பித்தது. ஜன்னலில் இருந்து எழுந்து திரும்பி அறைக்குள் வந்தாள். அவளால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. அவள் சென்றவுடன் அவனும் வீட்டிற்குள் போனான். அவரின் தாத்தா அவனது நிலை கண்டு மனம் நொந்து போனார். அவர் பிரதாப்பிடம் இதை பற்றி ஜாடையாக சொல்லி பார்த்தும் பலனில்லை. பிரதாப்பிற்கு ஸ்ருதியை பார்த்தாலே பிடிக்கவில்லை. காலிங் பெல் அழுத்தமாக அடிக்க தன் அறையில் அழுதபடி படுத்திருந்த ஸ்ருதி எழுந்து கதவை திறந்தாள். அவள் எதிரே விகாஷின் அப்பா பிரதாப் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த ஸ்ருதி, அங்கிள் நீங்களா, உள்ள வாங்க என்று ஆச்சரியத்துடன் சொல்ல, பிரதாப் வாசலில் நின்று கொண்டே இறுக்கமான குரலில், நீ தங்கிக்கிறதுக்கு வேறொரு வீடு அரேஞ்ச் பண்ணிருக்க, நாளைக்கு உன் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி வை, மயங்க் வந்து உன்னை கூட்டிட்டு போவான் என்றார். மயங்க் விகாஷின் மாமாவின் மகன். ஓகே அங்கிள் என்ற வார்த்தை தான் ஸ்ருதியின் வாயிலிருந்து வந்தது. அது மட்டும் இல்ல, அங்க பக்கத்திலே உனக்கு ஒரு ஜாப் பார்த்து வச்சிருக்கானா, மயங்க் உன்கிட்ட டீட்டெயிலா நாளைக்கு எல்லாத்தையும் சொல்வா, கேட்டுக்க என்றவர். ஸ்ருதி, இங்கிருந்து போறதுக்கு முன்னால இது ஒண்ணு மட்டும் உனக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பையனை பாக்குறத விட்டுரு, புரிஞ்சுதா என்றபடி பிரதாப் அங்கிருந்து புறப்பட்டார். விகாஷின் அப்பா அப்படி கேட்டதும் ஸ்ருதி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அதன்பின் வேகமாக கதவை மூடிவிட்டு அறைக்கு வந்து கட்டிலில் படுத்து அழ ஆரம்பித்தாள். தான் தனியாக இருப்பதன் உண்மை அவளுக்கு அப்போதுதான் உரைத்தது. விகாஷ் இல்லாமல் இருக்க போகும் நாட்களை நினைக்கையில் ஒரு கணம் தான் அப்போதே செத்துவிட வேண்டும் போல் தோன்றியது. நாளைக்கு அவள் விகாஸிடமிருந்து வெகு தூரம் போய்விடுவாள். எப்படியும் போய்த்தான் ஆக வேண்டும். அவனுக்கு கல்யாணமாவதையெல்லாம் அவளால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனவே இதுவும் நல்லதுதான் என்று யோசித்தாள். விகாஷிற்கு ஷிவானியுடன் திருமணமாக போகிறது என்பது தெரிந்ததும் தான் ஏன் விகாஷை நேசிக்க ஆரம்பித்தோம்? தன்னால் ஏன் அந்த பிரியத்தின் உணர்வுகளில் இருந்து வெளியே வர முடியவில்லை என்பது அவளுக்கு புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இறைவன் நிச்சயித்த மனங்கள் ஒன்றிணைக்கையில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. சிதம்பர விலாஸ் வீட்டில் இரவு நேரம் ஆரியன் மின்மினியின் அருகில் அமர்ந்திருந்தான். மின்மினி ஆரியன் போனை எடுத்து கேம் விளையாட ஆரியன் அவளுக்கு சூப்பை ஊதி ஊதி ஆற்றிக் கொண்டிருந்தான். ஆரியன் மின்மினியிடமிருந்து போனை வாங்கியபடி, இப்ப சூப் சாப்பிடு என்றான். மின்மினி முகம் சுளித்தபடி, எனக்கு காரமா ஏதாச்சும் தாங்க, உப்பு சப்பில்லாம இருக்கு இந்த சூப்பு என்றாள். இல்ல மின்மினி, நீ இதைத்தான் குடிக்கணும், பேசாம குடி என்றபடியே ஆச்சி உள்ளே வந்தார். ஆச்சியை பார்த்த ஆரியன் தன் இடத்திலிருந்து எழுந்து நின்றான். அன்றைக்கு ஆரியனை அறைந்ததில் இருந்து இதுவரை அவர் அவனுடன் பேசவில்லை. ஆரியன் அமைதியாக நின்று ஆச்சி மற்றும் மின்மினியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். மின்மினியை தன்னுடன் அவளது அறைக்கு அழைத்து செல்ல வேண்டுமா என்று ஆச்சியிடம் கேட்க விரும்பினான். ஆனால் ஆச்சியிடம் எதுவும் சொல்ல தைரியம் இல்லாமல் அவரை பார்த்ததும் அங்கிருந்து கிளம்பினான். இரவு உணவுக்கு பிறகு ஐயா தோட்டத்தில் வாக்கிங் போய் கொண்டிருக்க சூரஜ் அங்கேயே காந்திமதியை அழைத்துக் கொண்டு வந்தான். காந்திமதி கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த ஐயா கோபமாக, என்ன சூரஜ், எதுக்காக காந்திமதி இப்படி கையை பிடிச்சு இழுத்துட்டு வர என்று கேட்டார். நான் தான் சூரஜ் கிட்ட காந்திமதிய கார்டனுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன் என்ற ஆச்சியின் குரல் பின்னால் வந்தது. அவர், மீனா என்ன இதெல்லாம் என்று அதட்டினார். இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிய வரும் என்று ஆச்சி தன்னுடைய உள்ளங்கைகளுக்குள் வைத்திருந்த விஷயத்தை ஐயா முன்னீட்டினார். ஐயா ஆச்சியின் கையில் இருந்த மாத்திரை பாக்கெட்டை கவனித்தார். அதை கையில் வாங்கிக் கொண்டு அந்த பாக்கெட்டை பார்த்து கண்களை சுருக்கி, பர்த் கண்ட்ரோல் பில்ஸ், இதுக்கும் காந்திமதிக்கும் என்ன சம்பந்தம் என்று ஐயா கேட்க, அவர் சொல்வதை கேட்டு கோபமான ஆச்சி, இதென கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசுறீங்க,
இது காந்திமதி ரூம்ல இருந்தது. இந்த வயசுல இந்த மாத்திரை காந்திமதி ரூம்ல இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்றார். இங்கு காந்திமதிக்கு மாத்திரை புட்டலத்தை பார்த்ததும் உடம்பு நடுங்கியது. மின்மினிக்காகத்தான் இந்த மாத்திரைகளை தியா வீட்டிலிருந்து அவள் கொண்டு வந்திருந்தாள். ஆனால் அவள் அதை கொடுப்பதற்குள் அவள் குழந்தை தானாகவே இறந்து விட்டது. எது எப்படியோ மின்மினி குழந்தை இறக்க வேண்டும் என்கிற அவள் ஆசை நிறைவேறவே அந்த மாத்திரைகளை பற்றி முற்றிலும் மறந்து போயிருந்தாள் காந்திமதி. ஆனால் இப்போதைய நிலவரத்தை பார்க்கும்போது ஆச்சி தன் அறையை தேடி பார்த்து எடுத்திருப்பது புரிந்தது. ஐயாவுக்கும் கோபம் வரவே, பேசுறது எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி பேசுமீனாள், புதிர் போடாதா என்றார். அதன் பின்னர் அங்கு நின்று கொண்டிருந்த சூரஜை அங்கிருந்து செல்லும்படி சைகை செய்துவிட்டு காந்திமதியை பார்த்து, என்ன காந்தி, மீனாள் சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்டார். காந்திமதி அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் சாதாரணமாக இருப்பது போல் நடித்து கொண்டே, பெரியம்மா எதுக்கு இவ்வளவு ஆத்திரப்படுறாங்கன்னு எனக்கு புரியல பெரியப்பா. இந்த மாத்திரை பொட்டலம் மின்மினியோடது. அவ காலேஜ் கிளம்புறப்ப பேக்ல இருந்து வெளியில விழுந்து கிடந்துச்சு. நான் எடுத்து பத்திரமா வச்சேன், அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு பெரியம்மா இந்த குதி குதிக்கிறாங்க என்று கேட்டாள். ஐயா குழப்பமாக பார்க்க காந்திமதி ஐயாவின் அருகில் வந்து, இது என்ன மாத்திரைன்னு எனக்கு தெரியல, நானே அவகிட்ட கேட்கலான்ட்டு தான் எடுத்து வச்சேன். ஆனா அதுக்குள்ள மின்மினிக்கு அபாஷன் ஆனதால அதை பத்தி எதுவும் கேட்க முடியாம போயிடுச்சு என்றாள். அதே நேரம் காந்திமதி ஆச்சியிடம் திரும்பி, மின்மினி நீங்க நினைக்கிற மாதிரி அப்ராணியெல்லாம் இல்ல பெரியம்மா. அவ வேணும்னு தான் அவளோட குழந்தைய கொன்னு இருக்கா. அவ கொலகாரி என்றாள். இதை கேட்ட ஆச்சி ஆவேசத்தோடு அழுது கொண்டே, சும்மா நிறுத்து காந்தி, நீ பொய் சொல்வேன்னு தெரியும். ஆனா இப்படி அபாண்டமா மின்மினி மேலேயே அதை சொல்லுவேன்னு நான் நினைக்கல. அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவதான் மின்மினி. அவ எப்படி தன்னோட குழந்தைய கொல்ல நினைப்பா? எனக்கு தெரியும், மின்மினி அம்மாவாக போறான்னு உனக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவ குழந்தைய கொல்லணும்னு நீ நினைச்சிருக்க. எங்க ஆரியனோட குழந்தைய நீதான் கொன்றிருக்க, எனக்கு நல்லா தெரியும் என்ற ஆச்சி ஐயாவிடம் சென்று, முந்தா நேத்து காந்திமதி மின்மினிக்கு பப்பாளி பழத்தை வலுக்கட்டாயமா கொடுத்துக்கிட்டு இருந்தத நானே என் கண்ணால பார்த்தேன். இது வரைக்கும் மின்மினி மேல வராத பாசம் திடீர்னு வந்துருச்சா? அதுவும் அவளுக்கு ஹெல்த்தியா சாப்பிட கொடுக்கணுங்கிற அளவுக்கு பாசம் வருதுன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அதுவும் அங்க இருக்கிற எல்லா பழங்களையும் விட்டுட்டு மின்மினிக்கு பப்பாளி மட்டும்தான் கொடுக்க தோணுச்சா? மாசமா இருக்கிறப்ப முதல் 3 மாசத்துக்கு பப்பாளி சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ தெரிஞ்சேதான் மின்மினி குழந்தைய கொல்ல சதி பண்ணிருக்காங்க என்று ஆச்சி தொண்டை கம்ம கோரினார். ஐயா எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தார். காந்திமதி ஐயாவின் கையை பிடித்துக்கொண்டு, இல்ல பெரியப்பா, நம்பாதீங்க, இதெல்லாம் போய். பெரியம்மாக்கு என் மேல என்ன ஆத்திரம்னே தெரியல. நான் என்ன பண்ணாலும் குத்த சொல்றாங்க. ஆகாதவங்க கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு பொழுதொன்னைக்கு என்னையே கழுகு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததுல இருந்து என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல என்று அழுதாள் காந்திமதி. ஐயா தன்னை பிடித்திருந்த காந்திமதியின் கைகளை விலக்கிவிட்டு ஆச்சியை ஏறெடுத்தும் பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறினார். ஐயா தோட்டத்தில் இருந்து எதுவும் பேசாமல் வெளியேறுவதை ஆச்சி பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு மனம் வலித்தது. ஐயா தன் வார்த்தைகளை நம்பவில்லை என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. ஆச்சி பொய் சொல்வதாக ஐயா நம்புகிறாரா? காந்திமதி மின்மினி மீது கொலைக்காரி என்கிற அபாண்டமான பழியை சுமத்திய போதும் ஐயா அதற்கு எந்த கோபத்தையும் காட்டாமல் இருந்ததை ஆச்சியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதை யோசிக்கையில் ஆச்சிக்கு கண்களில் நீர் சுரந்தது. காந்திமதி வெறுப்போடு ஆச்சியை பார்த்து கொண்டே உள்ளே போக ஆச்சி கண்களை துடைத்துக் கொண்டே அங்கிருந்து கிளம்பினார். வீட்டிற்குள் நுழைந்த ஆச்சி மின்மினியை ஒருமுறை பார்த்துவிட்டு வரலாம் என்று படியேறினார். ஆரியன் இப்போது அலுவலகம் கூட செல்லாமல் வீட்டிலேயே இருப்பதும் ஆச்சி இல்லாத நேரங்களில் மின்மினியை கவனிப்பதுமாக இருந்ததை ஆச்சி பார்த்து கொண்டுதான் இருந்தார். மின்மினி மீது அவன் மிகவும் பாசம் காட்டுவதை ஆச்சி புரிந்து கொண்டார். படியேறிக் கொண்டிருந்த ஆச்சி கண்களில் ஆரியன் மின்மினியை கையில் ஏந்தி கொண்டு அவனுடைய அறைக்கு போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்கள் இருவரையும் பார்த்ததும் ஆச்சி இனி மின்மினியை ஆரியன் கவனித்துக் கொள்வான் என்கிற நம்பிக்கையோடு கீழே இறங்கி அவருடைய அறைக்கு போனார். மின்மினி ஆரியனிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள். ஆரியன், பிளீஸ் இறக்கி விடுங்க, என்னால நடக்க முடியும், நான் தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன்ல என்றாள்.
சரி ஓகே என்று சொல்லிக்கொண்டே அவளை தன் கைகளில் இருந்து இறக்கி தன் அறைக்கு வெளியே நிற்க வைத்தான் ஆரியன். மின்மினி ஆரியனின் கையை பிடித்துக்கொண்டு மிக மெதுவாய் நடந்து தன் அறைக்குள் செல்ல ஆரம்பித்தாள். அறைக்குள் நுழைந்ததும் அவள் அவனிடம், எனக்கு கொஞ்ச நேரம் பால்கனியில் உட்காரணும் என்றாள். ஆரியன் சரி என்று தலையசைத்துவிட்டு மின்மினியுடன் பால்கனிக்கு வந்தான். பால்கனியில் குளிர்காற்று வீச ஆரியன் மின்மினியை அங்கே உட்கார வைத்துவிட்டு போர்வையை எடுக்கச் சென்றான். பெட்ஷீட்டை கொண்டு வந்த ஆரியன் அவளிடம் வந்து அவளை சோஃபாவில் இருந்து எழுப்பி முதலில் அவன் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அதன் பிறகு மின்மினியை தன் மடியில் வசதியாக உட்கார வைத்து இருவரையும் போர்வையால் நன்றாக மூடினான். மின்மினிக்கும் அப்படியான இதம் தேவையாகவே இருந்தது. மெதுவாக அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அதன் பின் மின்மினி கண்களை மூடியபடியே, என் மேல கோவமா என்று கேட்டாள். உன் மேல எனக்கு என்ன கோபம் மின்மினி, ஏன் அப்படி யோசிக்கிற என்று கேட்டான். மின்மினி கண்களை திறந்து ஆரியனை பார்க்க ஆரம்பித்தாள். அவளுடைய கவனக்குறைவுதான் எல்லாவற்றிற்கும் முக்கியமான காரணம். அதனால் தான் இருவரும் ஒரு உயிரை தூக்கி கொடுத்துவிட்டு நிற்கிறார்கள். அவளுக்கு அது குறித்த பயம் இருந்து கொண்டே இருந்தாலும் இதுவரை யாரிடமும் தன் பயத்தை வெளிக்காட்டவில்லை. ஆரியன் ஒருவேளை அவளிடம் கோபத்தை வெளிக்காட்டாமல் அதை மறைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அவளுக்குள் உள்ளுக்குள் பயம் இருந்தது. மின்மினி யோசிப்பதை நிறுத்திவிட்டு கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் ஆரியனின் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். ஆனால் மின்மினி கேட்டதின் அர்த்தம் ஆரியனுக்கும் புரிந்தே இருந்தது. ஆனால் அதை பற்றி பேசி மின்மினியை காயப்படுத்த விரும்பவில்லை. இழந்து போன குழந்தையை பற்றி எதுவும் பேச அவனும் விரும்பவில்லை. அவன் அவளின் தலைமுடியை வருடி, இன்னும் வலி இருக்கா என்று கேட்டான். லேசா என்று சொல்லி தலையை ஆட்டினாள். ஆரியன் மின்மினியின் தலைமுடியை வருடிக்கொண்டே மின்மினியை தூங்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அதே சமயம் ஐயா, அவருடைய மகன் ஆரியனின் அப்பா, மெய்யப்பன் அறையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து வெளியில் நடந்த விஷயங்களை எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தார். ஆச்சியின் வார்த்தைகளை அவர் தொடர்ந்து நினைவு கூர்ந்தார். நீண்ட நேரம் யோசித்துவிட்டு காந்திமதியை இனி இங்கு தங்க வைப்பது சரியல்ல என்கிற முடிவுக்கு வந்திருந்தார். உடனடியாக சொத்து விஷய வில்லங்கங்கள் எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு தன் தம்பியின் சொத்தை காந்திமதியிடம் ஒப்படைத்து அவளை இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்கிற முடிவுக்கு அவர் வந்தார். காந்திமதி செய்த எதையும் அவர் பார்க்கவில்லை என்றாலும் காந்திமதி பற்றி மீனாள் சொன்னது உண்மை என்று அவர் தீர்க்கமாக நம்பினார். இவ்வளவு பெரிய பொய்யை மீனாள் சொல்ல மாட்டாள் என்பதில் ஐயா உறுதியாக இருந்தார். ராஜுவுக்கு நடந்த விஷயங்களால் ராஜுவை ஆரியன் ஜெயிலுக்கு அனுப்பியதால் காந்திமதி மனதிற்குள் மின்மினி மீது வெறுப்பு வளர்ந்திருக்கலாம் என்றும் அதனாலேயே மின்மினியை பழிவாங்க அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். காந்திமதி இங்கிருக்கும் வரை எதை எப்போது செய்வாள் என்று எதிர்பார்த்து கொண்டே கவனமாக இருக்க முடியாது. அவள் இருக்கும் வரைக்கும் ஆரியனையும் மின்மினியையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டாள். ஐயா கண்களை மூடியபடி, மீனாள், பொய் சொல்றதுக்கு தனி திறமை வேணும், தனி சாமர்த்தியம் வேணும். அது உன்கிட்ட கிடையவே கிடையாது. நீ ஒரு அப்பாவி. நான் உன்னை நம்புறேன் மீனாள். அன்னைக்கு நீ சொல்றத நான் கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடி இந்த வீட்டுல விழுந்திருக்காது. நடந்த தப்புல எனக்கும் பங்கு இருக்கு என்றபடி தனக்குள் பேசிக்கொண்டே தன்னெதிரே புகைப்படத்தில் தெரிந்த மெய்யப்பனின் முகத்தை பார்த்தார். மறுபுறம் ஸ்ருதி படுக்கையில் படுத்து அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு மூச்சு முட்டியது. தனிமை தன்னை கொன்றுவிடும் என்று பயந்தாள். இந்த தனிமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் வெகு நாட்களுக்கு பிறகு இன்று தன் அக்காவிற்கு போன் செய்தாள். 4 முறை போன் அடிக்க கடைசியில் ஸ்ருதியின் அக்கா, ஹலோ யாரு என்று கேட்டாள். அக்கா, நான் ஸ்ருதிகா என்று ஸ்ருதி நடுங்கும் குரலில் கூறினாள். ஸ்ருதியின் குரல் கேட்டு பிரவீனாவின் கைகள் நடுங்கின. ஆனால் அவள் விரைவாக தன்னை சமாளித்தபடி மெல்லிய குரலில், ஒடுசு, எப்படிடா இருக்க, எங்க இருக்க என்று கேட்டாள். சென்னையில தான்க்கா இருக்க என்றாள் ஸ்ருதி. அதை கேட்ட பிரவீனா, உனக்கு ஒன்னும் சிக்கல் இல்லையே, நல்லா இருக்கியா ஸ்ருதி என்று பிரவீனா கேட்டாள். இல்லக்கா, நான் நல்லா என்று சொல்ல சொல்ல ஸ்ருதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதை கேட்ட பிரவீனா கலங்கிக் கொண்டே, ஸ்ருதி, என்னை எதுக்கடி கூப்பிட்ட? நீ மாட்டிக்க போற. மின்மினி சென்னையில இருக்கிறதால ஒருவேளை நீயும் அங்கதான் இருப்பேன்னு சஞ்சய் கிட்ட அம்மா சொல்லிட்டாங்க. அப்பவே அவன் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டான். அவன் கையில சிக்கிறாத ஸ்ருதி
உனக்கு அந்த சஞ்சயால எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு நான் மாசாணி அம்மன் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சீட்டு எழுதி போட்டிருக்கேன். கவனமா இரு ஸ்ருதி என்ற பிரவீனா ஸ்ருதியை பேச விடாமல், இந்த வீடு மட்டும்தான் உன்னை வெறித்தனமா தேடிட்டு இருக்கு ஸ்ருதி. வெளியாளுங்க எல்லார்கிட்டையும் நீ கேரளா வீட்டுக்கு போயிட்டதா சொல்லி சமாளிச்சுட்டாங்க என்றார். ஸ்ருதி கண்ணீரை துடைத்தபடி, அக்கா, சஞ்சய் இங்க வந்துட்டான்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு வெளியில போறப்ப அவனை பார்த்துட்டேன். ஆனா அவன் என்ன பார்க்கல. நீ கும்பிட்ட மாசாணி அம்மன் தான் என்ன அவன் கண்ணுல படாம காப்பாத்திட்டாங்க என்று கூறினாள். அக்காவிடம் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஸ்ருதிக்கு விகாஷுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட சென்ற இரவு நினைவுக்கு வந்தது. அன்றைக்குதான் அவள் அங்கு சஞ்சயை பார்த்தாள். மின்மினி இருக்கிறதால நீ கண்டிப்பா சென்னைக்கு தான் போயிருக்கணும்னு அம்மா சஞ்சய் கிட்ட சும்மாதான் சொன்னா. ஆனா அதுக்கே அந்த வெறி பிடிச்ச மிருகம் உன்னை தேடி சென்னைக்கு வந்துருச்சு. கவனமா இரு. வெளியே போறப்ப ஷாலை எடுத்து முகத்தை மறையிற மாதிரி கட்டிட்டு வெளியில போ என்று பிரவீனா சொல்ல, இதை கேட்டதும் ஸ்ருதி மீண்டும் பயந்து போனாள். அவளுடைய குடும்பத்தின் உதவி அவளுக்கு இனி எப்போதும் கிடைக்கவே போவதில்லை என்பதைத்தான் பிரவீனா அக்கா மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பதை ஸ்ருதி புரிந்து கொண்டாள். கடவுள் தன்னுடைய தலையில் என்ன விதியை எழுதியிருக்கிறார் என்பதே தெரியவில்லை. விகாஷையும் தன்னால் நேசிக்கவோ கல்யாணம் செய்து கொள்ளவோ முடியாது. அது எதுவும் நடக்காவிட்டாலும் கூட அவன் அருகாமையில், அவன் கண் பார்க்கும் தூரத்தில் அவள் பத்திரமாக இருந்தாள். நாளையில் இருந்து அதுவும் மாறப்போகிறது. அவள் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் சஞ்சயின் வடிவில் அவளை என்ன செய்ய காத்திருக்கிறதோ. ஸ்ருதி மனம் தளர்ந்து போய் கிடந்தாள். பிரவீனா, பொடுசு, அந்த மிருகம் இந்த உலகத்துல நீ எங்கிருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அதே ஊர்ல அதே ஏரியால உன் கூட வாழ போறானா. இன்னும் 1 மாசத்துல உன்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் அவன் சென்னைக்கே கிளம்பியிருக்கான். பத்திரமா இரு குட்டி என்று ஸ்ருதியை எச்சரித்துக் கொண்டே விசும்பினாள். ஸ்ருதி அதற்கு பதில் சொல்ல வாயெடுக்கும் முன் யாரோ கதவை பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. அவள் வேகமாக, அக்கா, நான் அப்புறமா உங்களை கூப்பிடுறேன் என்றபடி போனை கட் செய்து விட்டு கதவை நோக்கி நகர்ந்தாள் ஸ்ருதி. நேரமாக ஆக கதவு தட்டும் சத்தம் அதிகமாகியது. இந்நேரத்துக்கு யார் வந்திருப்பாங்க? சஞ்சய் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துட்டானோ என்று பயந்தாள். ஸ்ருதி கதவை திறக்காமல் உள்ளே இருந்து கொண்டே, யார் இந்நேரத்துல என்று கேட்டாள். அப்போது ஒரு குரல், ஸ்ருதி, இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? நீ கதவை திறக்கல அப்புறம் நான் உடைச்சிட்டு உள்ள வர வேண்டியிருக்கும் என்று அலறியது. ஸ்ருதி குரலை கேட்டு அதிர்ந்தாள். அது விகாஷின் குரல். மீண்டும் ஒருமுறை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வழக்கத்திற்கு மாறாக விகாஷ் மிகவும் கோபமாக இருக்கிறான் என்பது அவன் குரலில் தெரிந்தது. ஸ்ருதி மூச்சை ஆழமாக உள் இழுத்து வெளியிட்டபடி கதவை திறக்க விகாஷ் அவளை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். கோபத்துடன் ஸ்ருதியின் 2 கைகளையும் பிடித்து அவளை சுவரோடு சேர்த்தான். அவள் கண்களை பார்த்து, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை விட்டுட்டு போலான்னு நினைச்சிருப்ப என்றான். பிரதாப் ஸ்ருதியை இங்கிருந்து வேறொரு இடத்திற்கு இடம் மாற்றுகிறார் என்பதை அவன் மாமன் மகன் அவனிடம் கூறியிருந்தான். இதை கேட்டதுமே விகாஷிற்கு ஆத்திரம் தலைக்கேறியது. கையில் இருந்த பாட்டிலை திறந்து மேலும் குடித்துவிட்டு பொறுக்க முடியாமல் ஸ்ருதியை பார்க்க வந்திருக்கிறான். ஸ்ருதி விகாஷ் கண்களை பார்ப்பதை புறக்கணித்தபடி வேறெங்கோ பார்த்து கொண்டே, என்ன உளற விகாஷ், முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்றாள். விகாஷ் ஸ்ருதியின் முகத்தை தன் பக்கம் திருப்பினான். நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் வேணும் ஸ்ருதி, ஆன்சர் மீ என்றான். வீட்டுக்கு போ விகாஷ், இப்ப நீ குடிச்சிருக்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு அது மண்டையில ஏறவே ஏறாது. கிளம்பு, நாம நாளைக்கு பேசலாம் என்று ஸ்ருதி கைகளை விலக்க முயன்றாள். ஓ அப்படியா? என்ன பால் குடி மறக்காத பாப்பான்னு நீ நினைக்கிறியா ஸ்ருதி? காலையில நீ இங்கிருந்து போயிட்ட பிறகு என்னால உங்ககிட்ட பேச முடியாதுங்கிற தைரியத்தில் அப்படி சொல்றியா என்று கேட்டான். ஸ்ருதிக்கு விகாஷுடன் அவ்வளவு நெருக்கமாக இருப்பது சங்கடமாக இருந்தது. விகாஷ் நெஞ்சில் கை வைத்து பலமாக தள்ளிவிட்டு அவனிடமிருந்து விலகி நின்று, நீ சரியா இல்ல, குடிச்சிருக்க, இங்கிருந்து போ விகாஷ் என்றாள். ஆனால் விகாஷ் ஸ்ருதியை பிடித்து தன் அருகில் இழுத்துக்கொண்டு, நான் போமாட்டண்டி, எங்கேயும் போறதா இல்ல, உன்னையும் என்னை விட்டு எங்கேயும் போக விடுறதாவும் இல்ல என்றான். அவன் போதையில் இருந்ததால் ஸ்ருதி அவனை பார்த்து பயந்து போனாள். சி விகாஷ், நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட. நீ இல்லைனா ஒருவேளை நேரம் நான் செத்து கூட போயிருக்கலாம்.
ஆனா ஏன்டா உயிரோடு இருக்கேன்னு என்னை யோசிக்க வைக்கிற மாதிரிதான் என்னோட ஒவ்வொரு நாளும் போகுது. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது விகாஷ். நீ எனக்கு பண்ணின ஹெல்ப் வரைக்கும் போதும். நான் இங்கிருந்து போயிடுறேன், என்னை விட்டுரு என்று ஸ்ருதி மெதுவாய் தன்னை விகாஷ் முன்பு திறக்க ஆரம்பித்தாள். விகாஷ் மீண்டும் ஸ்ருதியை சுவரோடு தள்ளினான். அவன் நெற்றியோடு ஸ்ருதியின் நெற்றியை முட்ட வைத்துக் கொண்டு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஸ்ருதி. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னை தனியா விட்டுறாத ஸ்ருதி, என்னால தாங்க முடியாது என்றான். அதை கேட்ட ஸ்ருதி காஷ் என்று பலவீனமான குரலில் கிட்டத்தட்ட அழுவது போல அவனை அழைத்தாள். விகாஷ் கண்ணீர் வழியும் ஸ்ருதியின் கண்களை பார்த்து, நான் உன்னை எங்கேயும் போக விடமாட்டேன் ஸ்ருதி, நீ என் கூட தான் இருக்கணும் என்றான். அதற்குள் ஸ்ருதி கொஞ்சம் நிதானத்திற்கு வந்திருந்தாள். அவன் போதையில் இருக்கிறான் என்பதாலேயே இதெல்லாம் பேசுகிறான் என்று நினைத்தாள். ஸ்ருதி விகாஸின் கண்களை நேராக பார்த்து, என்ன உரிமையில இதெல்லாம் பண்ண நினைக்கிற விகாஷ்? நான் உன் கூட தான் இருக்கணும்னு நீ எதை வச்சு முடிவு பண்ற என்று நிதானமாக கேட்டாள். அதை கேட்டு விகாஷ் சட்டென மௌனமானான். உன்கிட்ட ஆன்சர் இல்லல? இருக்காது, எனக்கு தெரியும். நான் உனக்கு என்னவா இருக்கணும்னு எனக்கு தெரியல. நீ எனக்கு உரிமையானவன் இல்ல. நான் என்ன செய்யணும் விகாஷ் சொல்லு. நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறத நான் வேடிக்கை பார்க்கணுமா? என்னால் இந்த வேதனையை தாங்க முடியல. நான் போகணும், என்ன சந்தோஷமா அனுப்பி வை என்று அவள் ஆவேசமாக பேசியபடி விகாஷை தள்ளினாள். விகாஷ் தள்ளாடிக்கொண்டே விலகினான். அங்கிருந்து வெளியேற போனவன் மீண்டும் எதையோ நினைத்துக் கொண்டு திரும்ப வந்தான். வந்தவன் ஸ்ருதியை தன் அருகில் வேகமாக இழுத்து அவள் முகத்தை பிடித்து ஸ்ருதியின் நெற்றியில் தன்னுடைய உதடுகளை பதித்தான். அவனுடைய இந்த செயலில் தன்னை மறந்த ஸ்ருதி கண்ணீரோடு கண்களை மூடினாள். ஐ லவ் யூ ஸ்ருதி, இத சொல்லாம விட்டது என் தப்பு. ஐ லவ் யூ சோ மச். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இப்படி சொல்லிக்கொண்டே ஸ்ருதி முகத்தை பார்க்க ஆரம்பித்தான் விகாஷ். அவளுடைய கண்கள் மூடியிருந்தது. விகாஷ் மூடியிருந்த அவளுடைய இரு இமைகளை ஒவ்வொன்றாக முத்தமிட்டான். விகாஷின் ஸ்பரிசத்தால் ஸ்ருதி அதிர்ச்சி அடைந்தாள். தற்போது தன் கண்ணங்களில் இருந்த விகாஷின் கைகளை அவள் பற்றி கொண்டாள். அதற்கு மேல் அவனை தடுக்கும் மனம் அவளிடமுமே இல்லை. ஸ்ருதி கண்களை திறக்காமல் விகாஷ் கைகளை பற்றி கொள்ள, விகாஷ் போதையில் குனிந்து ஸ்ருதியின் உதடுகளை தொட முற்பட அவனது சூடான மூச்சுக்காற்றை அவள் உதடுகளில் உணர்ந்த ஸ்ருதி வேகமாக கண்களை திறந்தாள். அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து கொண்டாள். ஏன் விகாஷ், நீ என்னை எப்படி இப்படி பண்ற? என்னை என்னவா யூஸ் பண்ணிக்க பாக்குற? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல என்று ஸ்ருதி இப்போது சத்தமாக அழுது கொண்டிருந்தாள். அதே சமயம் விகாஷ் தான் என்ன செய்யவிருந்தான் என்பதை உணர்ந்தான். சட்டென தலையில் அடித்துக்கொண்டே அவள் அருகில் அமர்ந்தான். சாரி ஸ்ருதி, நான் வேணும்னே இதெல்லாம் பண்ணல, என்னை தாண்டி என்று பேச்சை முடிக்காமல் அவள் கைகளை பற்றினான் விகாஷ். என்கிட்ட வராத விகாஷ், பிளீஸ் என்னை விட்டுரு. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லவளா வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தயவு பண்ணி அதை கெடுத்துறாத என்று கத்தினாள் ஸ்ருதி. விகாஷ் குடித்துவிட்டு ஸ்ருதி வீட்டிற்கு வந்திருந்தான். அவளுக்கு தன்னை எப்படியாவது புரிய வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவளை அங்கிருந்து வெளியேற விடாமல் தன்னுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள விரும்பினான். அதற்காக ஸ்ருதியின் கைகளை பிடித்து கெஞ்சிக் கொண்டிருந்தான். விகாஷ் ஸ்ருதியின் கைகளை பிடிக்கவும் பெண்மைக்கே உரிய இயல்பான பாதுகாப்பு உணர்வு அவளுக்குள் வந்தது. என்கிட்ட வராத விகாஷ், பிளீஸ் என்னை விட்டுரு. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லவளா வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்க, அதை கெடுத்துறாத என்று கத்தினாள் ஸ்ருதி. ஸ்ருதி கத்தாத, நான் உன்னை எதுவும் பண்ணணும்னு நினைக்கல, நான் சொல்றது முழுசா கேளு. ஆனால் ஸ்ருதிக்கு எதையும் கேட்க விருப்பம் இல்லை. அவள் விகாஷ் பிடித்திருந்த கையை உதறியபடி, வேணா, நீ எதுவும் சொல்லாத விகாஷ், அதை கேட்கிற தைரியம் எனக்கு இல்ல, பிளீஸ் இங்கிருந்து முதல்ல போ என்றாள். தொடர்ந்து ஸ்ருதி கத்த அவள் பேச்சை அவன் கேட்கவே இல்லை. அவள் முகத்தை கைகளால் ஏந்தி அவளை பார்த்து, ஷட் அப் ஸ்ருதி, நீ என்ன மாதிரி பொண்ணுன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லித்தான் நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணல. இப்ப நான் ஃபுல் கான்ஷியஸ்ல இல்ல. எப்படி உன் பக்கத்துல வந்தேன்னு தெரியல. ஆனா ஒன்ன மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் கான்ஷியஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கான்ஷியஸ்னஸ் மொத்தமும் போய்
நான் கோமாக்கே போனாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் நிஜம் ஸ்ருதி, உன் பக்கத்துல என்ன தவிர வேற யாரையும் வரவிட மாட்டேன். இப்ப என்னால உன் பக்கத்துல வர முடியல, ஆனா அதுக்கான உரிமையோட உன்கிட்ட நான் வருவேன். அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணு ப்ளீஸ். அது வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அவளிடமிருந்து பின்வாங்கினான். இரு கைகளையும் பின்னால் ஊன்றி அமர்ந்தான். இன்னும் அழுது கொண்டிருந்த அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், இப்ப எதுக்குடி அழற? நான் தான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அழுகைய முதல்ல நிப்பாட்டு என்றான். ஸ்ருதி அவன் குரலை கேட்டு அமைதியானாள். ஆனால் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. விகாஷ் ஸ்ருதியை பார்த்து, என் கூட இருக்க பிடிக்காம தான் இவ்ளோ கஷ்டப்படுறியா ஸ்ருதி? என் பக்கத்துல இருக்க இவ்வளவு பயப்படுறியா? நீ இப்படி பயந்து நான் பார்த்ததே இல்ல ஸ்ருதி. என்ன உனக்கு பிடிக்கலையா என்றான். இதை கேட்டதும் ஸ்ருதி விகாஷை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள். விகாஷ், தயவு பண்ணி இங்கிருந்து போ. அதை எதிர்பார்க்காத விகாஷ் அதிர்ந்து போனான். அமைதியாய் கதவை நோக்கி நகர்ந்தான். ஒரு வழியாய் அவன் அங்கிருந்து கிளம்ப போகிறான் என்று ஸ்ருதி நிம்மதியானாள். அவன் கிளம்புவதை பார்த்தவள் வேகமாக எழுந்து அவன் போனதும் கதவை மூடலாம் என்று அவனை பின்தொடர்ந்தாள். ஆனால் அதற்கு முன் விகாஷ் கதவை தாழிட்டு விட்டு ஸ்ருதி பக்கம் திரும்பி நின்றான். இதை எதிர்பார்க்காத ஸ்ருதி உறைந்து போய் அதே இடத்தில் நின்றாள். விகாஷ் எதுவும் பேசாமல் ஸ்ருதியை அப்படியே தூக்கினான். அவன் கைகளுக்குள் பூவாய் பொதிந்து போயிருந்தாள் ஸ்ருதி. அவள் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காததால் அவன் வலிமைக்கு முன்பு தன்னை விடுவிக்க திணறினாள். விகாஷ், நீ என்ன பண்ற? என்ன விடு என்று கத்த ஆரம்பித்தாள். ஸ்ருதி உண்மையில் ரொம்பவே பயந்து போயிருந்தாள். இதற்கு முன்பெல்லாம் விகாஷ் இப்படி இருந்ததில்லை. கடந்த 1 மாதமாக அவளுக்கு பிடிக்காத எதையுமே செய்ததில்லை. எப்போதாவது லேசாக அவள் தலையில் தட்டி ரெட்ட வாலி டு த கோர் என்று வேண்டுமானால் சொல்லி இருக்கிறானே தவிர அவளை வேறெதற்காகவும் தொட அவன் முயற்சித்ததே இல்லை. ஏன், அவன் பார்வை கூட தவறாக இருந்ததில்லை. விகாஷ் அவளை தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைக்க அவள் நடுங்கி போனாள். இவனுக்கு போதை அதிகமாயிடுச்சு, இப்ப என்ன செய்வன்? அம்மா காமாட்சி, காப்பாத்துமா என்று அம்மனை நினைத்து கண்களை இறுகி மூடிக்கொண்டாள். விகாஷ் ஸ்ருதியை படுக்க வைத்துவிட்டு அருகில் இருந்த போர்வையை எடுத்து அவள் கழுத்து வரை மூடினான். அதன் பின் கோபமாக, பேசாம தூங்கு, நான் எங்கேயும் போறதா இல்ல, நான் போனா நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவ என்று சொல்லியபடியே அவள் அருகில் அமர்ந்தான். ஸ்ருதிக்கு வியர்த்து ஊற்றியது. அவள் கைகளை பற்றி கொண்ட விகாஷ், நீ எங்கேயும் நகரக்கூடாது, என் கூடையே இரு, என்னை விட்டுட்டு நீ எப்படி போவ நான் பாக்குறேன் என்றான். அதிக போதையில் விகாஷின் இளமை தள்ளாடியது. லவ் யூ ஸ்ருதி, உனக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது என்று கண்கள் கனக்க விகாஷ் சொல்கையில் ஸ்ருதி எதுவும் பேசாமல் அமைதியாயிருந்தாள். கொஞ்ச நேரத்தில் விகாஷின் பிடி தளர்ந்தது. அவன் அப்படியே அமர்ந்தபடி தூங்கி போயிருந்தான். மிகவும் வசதியாக படுக்கையில் இருந்து மெதுவாய் எழுந்த ஸ்ருதி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நல்ல வேளை தூங்கிட்டான், இல்லைன்னா ஏதாவது பண்ணாலும் பண்ணிருப்பான். அம்மா காமாட்சி, சரியான நேரத்தில் என்னை காப்பாத்திட்ட என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அங்கே ஆரியன் வீட்டில் அந்த இரவு மிகவும் நீளமாக இருந்தது. ஆரியனும் மின்மினியும் பால்கனியின் சோஃபாவிலேயே உறங்கிவிட்டார்கள். இரவு வெகு நேரம் கழித்து மின்மினி எழுந்தபோது பால்கனியில் இருந்தாள். ஆரியன் சோஃபாவில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்த மின்மினி ஆரியனின் மடியில் இருந்து மெதுவாக எழுந்தாள். ஆரியன் எழுவதை அவள் விரும்பவில்லை. ஆனால் அவள் எழுந்ததும் ஆரியன் வலியில் முனங்கினான். அவனுடைய ஒரு கையில் வலி இருந்தது. அதில்தான் அவ்வளவு நேரம் மின்மினி தலையை ஊன்றி கிடந்தாள். சாரி சாரி ஆரியன் என்று பதறிய மின்மினி ஆரியனுடைய வலி நிறைந்த கையை நீவி விட்டாள். ஆனால் ஆரியன் எதுவும் பேசாமல் எழுந்து அமைதியாக மின்மினியின் கையை பிடித்து தன்னுடன் உள்ளே அழைத்து வந்தவன் அவளை கட்டிலில் படுக்க வைத்தான். அலெக்சா விளக்குகளை டிம் செய்ய அவனும் அவளின் அருகில் படுத்து கொண்டான். ஆரியன் தன்னிடமிருந்து வெகு தொலைவில் படுத்திருப்பதை மின்மினி உணர்ந்தாள். மின்மினி அவன் அருகில் சென்று பின் அவன் மார்பில் தலை வைத்தாள். ஆனால் வழக்கம் போல் ஆரியன் அவளை அணைத்துக் கொள்ளவில்லை. ஏன் இப்படி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறான்? அவள் மேல் கோபமாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு மின்மினி கண்களை மூடினாள். உண்மையில் ஆரியன் அவளுடன் நெருக்கமாக இருப்பதன் மூலம் அவளை காயப்படுத்த விரும்பவில்லை. இது அவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. காலையில் மின்மினி கண்களை திறந்தபோது ஆரியன் அவளுடன் இல்லை. அவளின் மனம் இப்போது மேலும் சோகமாக மாறியது. அவள் மனதிற்குள், அவரால வெளியில சொல்ல முடியல போல,
அவர் என் மேல கோபமா தான் இருக்காரு என்று புலம்பினாள். அப்போது ஆரியன் அலமாரியை விட்டு வெளியே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகில் எதையோ தேட ஆரம்பித்தான். அவள் அவனை பார்த்ததும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு படுக்கையில் இருந்து எழுந்து அவன் அருகில் சென்று அவனை பின்னால் இருந்து அணைத்து கொண்டாள். குட் மார்னிங் என்று மட்டும் அவன் சொல்லிவிட்டு மீண்டும் தனது பொருட்களை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் மீதான தன் பிடியை பலப்படுத்தினாள். ஆரியன் மின்மினியின் பக்கம் திரும்பி மின்மினியை கட்டிப்பிடித்து, என்னடி அழகி, உனக்கு என்னாச்சு என்று கேட்டான். ஒன்னும் இல்ல என்று தலையை ஆட்டினாள். அவன் அவள் முதுகை தடவி, இல்ல என்னமோ இருக்கு சொல்லு என்றான். அவன் அவளை தன் முன்னால் கொண்டு வந்து அவள் முகத்தை தன் கைகளில் பிடித்து கொண்டு, முதல்ல உன்னோட கில்ட்டி ஃபீலிங்க விடு. நம்ம குழந்தை போக நாம 2 பேரும் தான் பொறுப்பு. நீ மட்டும் காரணம்னு யோசிக்காத, தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ணாத என்றான். இதற்கெல்லாம் மின்மினி தன்னையே காரணம் என்று எண்ணுகிறாள் என்பதை அவள் நடந்து கொள்வதை பார்த்து அவன் புரிந்து கொண்டான். மின்மினி இப்போது அவனை கட்டிப்பிடித்து, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆரியன், எனக்கு நம்ம குழந்தை வேணும். நீங்க போய் நம்ம குழந்தைய கூட்டிட்டு வாங்க, நான் அவனை நல்லா பார்த்துப்பேன் என்று அவள் மேலும் அழ ஆரம்பித்தாள். அவளை இப்படி பார்த்தவனுக்கு மனதிற்குள் வலி வர ஆரம்பித்தது. வேகமாக அவளை அணைத்து கொண்டு, இதெல்லாம் நடக்காதுன்னு உனக்கும் தெரியும் மினி, வீணா யோசிக்காத, நல்லா சாப்பிட்டு தெம்பாகு, நாம மறுபடியும் முதல்ல இருந்து வாழ ஆரம்பிக்கலாம். நீ சாப்பிட்டாதானே நம்ம குழந்தை ஆரோக்கியமா வளரும், புரியுதா என்றான். அவனின் பேச்சை கேட்டு அவனிடமிருந்து விலகி அவனை பார்க்க ஆரம்பித்தாள். ஆரியன் சூழ்நிலையை மாற்ற முயன்றான். கண்ணை சிமிட்டிக் கொண்டே, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் மினி, நீ மட்டும் ஒழுங்கா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தா போதும். நானும் நீயும் ஹார்ட் ஒர்க் பண்ணினா இன்னும் கொஞ்ச நாள்ல அதே குழந்தை மறுபடியும் நமக்கு கிடைச்சிரும், என்ன ஓகேயா என்றான். அவள் அவன் செய்கையை பார்த்து சிரித்துவிட்டு அவன் மார்பில் செல்லமாக அடித்துக்கொண்டே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத ஆளு என்றாள். இல்ல மின்மினி, எனக்கும் வெக்கம் வரும், அது எப்ப வரும்னா என்று சொல்லிக்கொண்டே மின்மினியின் முகத்தில் தன் கைகளை எடுத்து உதடுகளை அவள் உதட்டில் பதித்தான். அவள் கண்கள் மூடி கிறங்க அவன் உடலுக்குள் மின்சாரம் பாய்ந்தது. அவனும் கண்களை மூடினான். காலையில் விகாஷ் கண்களை திறந்து பார்த்தபோது தரையில் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான். அவனது தலை வலியால் வெடித்து விடுவேன் என்று விண்ணென்று வலித்தது. தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தான். அவனை சுற்றி பார்த்ததில் அவன் ஸ்ருதி வீட்டில் இருப்பது போல தெரிந்தது. அங்கே கட்டிலில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் ஜக்கை எடுத்து தன் தலையில் ஊற்றிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு நேற்று இரவை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். எல்லாம் நினைவுக்கு வந்தவுடனேயே பதறினான். நேற்று என்ன செய்தான்? ஸ்ருதியிடம் எப்படி நடந்து கொண்டான்? பாதிக்கும் மேல் எதுவுமே நினைவில் இல்லை. எல்லாமும் கலங்கலாகவே ஞாபகம் இருந்தது. அவன் தலையை இறுக்கி பிடித்தபடி, நேத்து நான் என்ன பண்ண? அவ பக்கத்துல போன, அதுக்கப்புறமா என்னென்னமோ பேசின, என்ன பேசினேன்னு தெரியலையே. அவ என்னை பத்தி என்ன நினைப்பான்னு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமே என்று நினைத்தவன் வேகமாக எழுந்து அவளை தேட ஆரம்பித்தான். விகாஷ், ஸ்ருதி ஸ்ருதி என்று அழைத்துக்கொண்டே வீடு முழுவதும் தேடினான். ஆனால் அவள் வீட்டில் எங்குமே இல்லை. விகாஷ் இப்போது பயந்து போனான். அவன் எதற்காக பயந்து போய் அவள் வீட்டிற்கு முதல் நாள் இரவு வந்து தங்கினானோ அது நடந்து விட்டதா? அங்கே கட்டிலில் கிடந்த ஸ்ருதியின் துப்பட்டாவை பார்த்த விகாஷ், அவ உண்மையிலே போயிட்டாளா? ஏன் ஸ்ருதி இங்கிருந்து கிளம்பிட்டாளா? இல்ல, அவகிட்ட நான் பேச வேண்டியதுன்னு நிறையவே இருக்கு. அவ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்லணும். அவ என் லைஃப்னு அவளுக்கு புரிய வச்சிடணும். இப்பவே அவ எனக்கு வேணும் என்று தேடிய விகாஷ் அங்கு ஸ்ருதி இருக்கும் தடயங்கள் இல்லாததால் தளர்ந்து போய் அமர்ந்தான். அவனுடைய ஸ்ருதி அவனிடம் இல்லை. அவனை விட்டு போய்விட்டாள். அவன் மனதில் ஸ்ருதியுடனான முதல் சந்திப்பு, பின் அவளை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்தது, இருவரும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒருவரோடு ஒருவர் தகராறு செய்தது எல்லாமே மாண்டேஜ் காட்சிகளாக உள்ளுக்குள் வந்து போனது. தலையை பிடித்து கொண்டான். அவன் தலை வெடித்துவிட தயாராக இருந்தது. எழுந்து வீட்டை விட்டு வெளியே வந்து அவன் வீட்டிற்கு போனான். அவன் வீட்டு வாசலில் பிரதாப் நிற்பதைக் கண்டு அவரை பார்த்ததும் கண்களை தாழ்த்தி கொண்டு அமைதியாக உள்ளே சென்றான். கொஞ்சமாச்சும் மான ரோஷம் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை மறுபடியும் மீட் பண்ண ட்ரை பண்ணாத என்று உள்ளே செல்லும் விகாசிடம் உருமினார் பிரதாப். அன்றைக்கிரவு என்னவெல்லாம் நடந்தது?
ஸ்ருதி அவனை விட்டு உண்மையாகவே போய்விட்டாளா என்பதே புரியாமல் விகாஷ் அவன் அறைக்குள் போனான். ஆரியன் மின்மினியை குழந்தை பற்றிய வழியில் இருந்து கொஞ்சம் விலக்கி வைக்க விரும்பினான். இதையெல்லாம் அவள் மறக்க வேண்டும் என்று நினைத்தான். தங்களை விட்டு போனவன் மீண்டும் அவர்களிடம் வரப்போவதில்லை. ஆகவே அவள் முதலில் அந்த வழியில் இருந்து வெளியே வர ஆரியன் உதவ வேண்டும் என்று விரும்பினான். அதனால் ஆரியன் மின்மினியை தன்னுடைய காதலில் திளைத்திருக்க வைப்பது மட்டுமே அவளை அந்த பெரிய வழியில் இருந்து மீட்டு கொண்டு வரும் என்று நினைத்தான். அவனுடைய அண்மையும் பிரியமும் மட்டுமே மின்மினியை மனரீதியாக அந்த இழப்பில் இருந்து வெளியே கொண்டு வரும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அதனாலேயே அவளை நெருங்கி தன்னுடைய பிரியம் அனைத்தையும் முத்தம் மூலமாக மின்மினிக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தான். மின்மினி கண்களை மூடி அதன் ஒவ்வொரு துளியையும் பருகிக் கொண்டிருந்தாள். இருவரும் அந்த முத்தத்தால் தங்களின் மொத்த வலிகளை தொலைத்தனர். திடீரென்று அவர்களின் அறையின் கதவு தடால் என்ற சத்தத்தோடு திறந்தது. சத்தம் கேட்டு முத்தமிட்டுக் கொண்டிருந்த ஆரியன் மின்மினியிடம் இருந்து விலகினான். திரும்பி கதவை பார்த்து அதிர்ந்தவன், நீயா என்று கேட்டான். மின்மினியும் அந்த நபரை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள்.